Hi. Okay, Shiny is here. Hi. So, hi everybody. Welcome to my live. இன்னைக்கான live. I'm pretty excited. இது வந்து நான் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சு எப்படா 6 மணிக்கு வரும் அப்படின்ற லெவலுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. I'm pretty excited to see all of you do this every day. அண்ட் இன்னைக்கு வந்து நேற்றுக்கு நம்ம பேசின டாபிக் வந்து டிப்ரெஷன் பற்றி, மென்டல் ஹெல்த் பற்றி. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அதுதான் வந்து மை ஃபேவரட் டாபிக், ஆஸ் யூ ஆல் நோ, விச் இஸ் அபவுட் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன். நார்மலாக எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை, இன்ட்ரெஸ்ட், விருப்பம் எல்லாமே. பட் ஃபார் சம் ரீசன் அது வேலையாக இருக்கலாம், இல்லை வந்து லேசினஸ்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் சரியாக சாப்பிட்றதுக்கும் அப்படின்னு இருக்கலாம். என்ன ஒரு ரீசனாக இருந்தாலும் அதை நம்ம தள்ளி வச்சுருக்கோம். இப்போ எஸ்பெஷலி டியூரிங் திஸ் லாக்டவுன், டியூரிங் திஸ் கொரோனா அட்டாக், நமக்கு வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் அதை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதனால நிறையா பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆல்சோ நம்ம வீட்டில் கொஞ்சம் வெட்டியாக இருக்கிறதுனால நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்டு, சரியாக சாப்பிட்டு கொஞ்சம் உடம்ப சரி பண்ணலாமோ, இது அதுக்கு சரியான டைமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபிட்னஸ் பற்றி தான் பேச போகிறோம், க்ளீன் ஈட்டிங் பற்றி தான் பேசுகிறோம். சொன்னதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ரெடி டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து ஜோத்ஸ்னா, அவங்க வந்து ஷீஸ் அன் எக்ஸ்பர்ட் when it comes to ஒர்க் அவுட்ஸ் அண்ட் அவங்க நிறையா சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஸ் யூ நோ, எனக்கு கூட அவங்க தான் ட்ரெயின் பண்ணுறவங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஷைனி, ஹூ இஸ் ஆல்சோ ஹெல்ப் மீ வித் அச்சீவிங் மை கோல்ஸ். என்னோட கரெக்டான டயட்லாம் எனக்கு கொடுத்து என்னோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணி. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஃபிட்னஸில், நியூட்ரிஷனில் அப்படின்னா யார்கிட்ட போவேணும், அவங்கள தான் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த லைவ் செஷனில் அவங்களோட கொஸ்டின்ஸை அவங்க தான் ஆன்சர் பண்ண போகிறாங்க. தே எக்ஸ்ட்ரீம்லி குவாலிஃபைட். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஜோ நவ். அவங்க வந்து இந்த லைவ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் we can begin immediately. So yes, she's here. Jo. ஓகே, ஆல்சோ உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்களும் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ். ஹாய் ஜோ. ஹாய். 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 ஓகே, ஸோ முதல்ல வந்து ஜோ கிட்ட நான் என்னோட கொஸ்டின்ஸ் விச் நீங்க ஏற்கனவே மெசேஜ் பண்ணதை கேட்க போறேன். அதுக்கப்புறம் வந்து ஜோ will answer also the live questions. You can also ask. பட் ஜோ வந்து இன்னைக்கு வந்திருக்கிற க்ரௌட்ல வந்து முக்காவாசி பேர் உங்களோட ஃபேன்ஸ், உங்களோட தமிழை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இங்க கியூல இருக்காங்க. God help me. So I'm looking forward to your Tamil and உங்களோட தமிழ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஜோ? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல. as in எனக்கு தமிழ் பேச நல்லாவே வரும், பட் தமிழ்ல சயின்ஸ் எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமா வரவே வராது. I don't know what carbohydrates in Tamil is, for example. So பார்க்கலாம், it will be fun. I know fat is கொழுப்பு. கொழுப்பா? ஓகே. உனக்கு உடம்புல ரொம்ப கொழுப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே சரி, wherever I think you are an expert in Tamil, so ஏதாவது டவுட் இருந்தா I'll just say it in English and you translate. No way, come on, you can't put me in a spot. எனக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியாது. Of course I can. Okay, நம்ம கொழுப்பு பத்தி பேச ஆரம்பிச்சதுனால I think I should start with this topic first. I have also been a victim of body shaming and எனக்கு இன்னைக்கு வந்த நிறைய மெசேஜஸ் வந்து it started with that. அதாவது என்ன வந்து இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பூஷ்ணிக்கா மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க பிகாஸ் ஐம் a little overweight or I am not proportionate. ஒரு பர்டிகுலர் பாடியை வந்து பார்ட் ஆஃப் பாடியை வந்து தப்பா பேசுறது. இதனாலேயே வந்து ஒரு டிப்ரெஷன், இதனாலேயே வந்து இந்த பாடி ஷேமிங்னாலேயே வந்து வெளில போக பிடிக்கல, எதுவுமே பண்ண பிடிக்கல, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10-15 விமென் எஸ்பெஷலி எனக்கு இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் யூ ஆர் குவாலிஃபைட் டு டாக் அபவுட் இட். ஸோ வாட் யூ வாண்ட் டு சே? So body shaming and it is a psychological, like eating disorders and body shaming is like a psychiatrist territory. So Nanda, I'm not going to talk about the way it influences a person's mentality as much. Ana, I will say this, not ஒரு பர்சனல் பவுண்டரி கிராஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட உடம்ப பத்தி கமெண்ட் பண்றது வந்து மேனர்ஸும் கிடையாது, டீசன்சியும் கிடையாது.
சோ என்னோட உடம்பை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் வேணா 10 கிலோ ஏத்துவேன், இல்ல நான் 10 கிலோ குறைப்பேன். அது என்னோடது. இட் வாஸ் given டு மீ அண்ட் இட் இஸ் மைன் அண்ட் ஒன்லி மைன். அவன் வந்து எப்படி வச்சிருக்கேன்னு வந்து இன்னொருத்தங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கவே கூடாது. நீங்க வந்து இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது நீங்க பாடி வெயிட்ட தவிர உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலன்னா மேபி கோ ரீட் அ புக் அண்ட் லேர்ன் ஹவ் எல்ஸ் டு greet somebody. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க உடனே நீங்க வெயிட்டுக்கு ஏத்திருக்கீங்கல்ல குறைச்சிருக்கீங்கன்னு சொல்றது தவிர உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக்கே கிடைக்கலையா தான் நான் கேட்பேன். as in நான் ரெண்டுமே சொல்றது இல்ல. as in ஒருத்தங்க பயங்கரமா இழைச்சாலும் வந்து நான் மோஸ்டா கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது எதனால குறைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. லைக் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் who லாஸ்ட் weight என்ன because they're going through a really bad divorce. அது போய் நான் போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணா can you imagine what they're thinking? நான் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு that's now people are commenting on it and making it a compliment. You can encourage an eating disorder at that point. So most of the I don't comment on a person's body, good or bad. Okay. It is a good thing to find other topics to talk about. Talk about the weather if you want. Yeah, absolutely. In fact, என்னோட ப்ரொஃபஷன்ல இட்ஸ் a very given statement. என்ன பாக்குற எல்லாருமே சொல்ற முதல் விஷயமே வந்து டிவில வந்து அவ்வளவு பெருசா இருப்பீங்க, நேரம் இத்தினூண்டு இருக்கீங்களே, இது நான் எப்படி அத ஐ நோ தே மீன் இட் வெல், பட் அது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது, இப்படி நான் பேசுறது வந்து நீங்க பேசுறது எனக்கு ஓகே இல்லைன்றது நான் எப்படி சொல்றது. ஐ ஆல்வேஸ் felt that to be a problem because நம்ம ஊர்ல or நம்ம சொசைட்டில எஸ்பெஷலி வந்து they think it's a warm up topic. ஒருத்தங்க உடம்ப பத்தி பேசி ஆரம்பிக்கிறது தான் வந்து இட்ஸ் a very good sign அப்படின்ற மாதிரி. That's a great answer which you gave, Joe. So I hope whoever asked me about body shaming, I hope they know how to tackle it. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி வர வர அது ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நானும் போய் at some point of time I realized I'll convert this whole negativity into positivity and I go aggressive at my weight loss and get my goal. Otherwise maybe நான் அதை பர்சியூ பண்ணிருக்க மாட்டேனோ என்னமோ. மேபி நான் வந்து ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு ஓகே பரவாயில்லப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருப்பேன். பட் பிகாஸ் ஐ மீன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ஹாவ் டு லுக் ரைட்ன்ற ஒரு விஷயம் எனக்கு அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. அது எல்லாரும் பண்ணணும்ன்றதான அவசியம் இல்ல. இல்ல அது வந்து ரம்யா, you wanted to do it for your job. Yeah, that is your choice. Yeah. So for example now வந்து at 5'10", it is very hard for me to do pull-ups. So when I'm below a certain weight, the pull-up is easier. So அதுக்காக நான் வந்து குறைக்கிறதுக்கு டிசிஷன் எடுத்துக்கலாம், அது வேற விஷயம். அது வெளியில போகும்போது why is your body like this ன்னு கேக்குறது வந்து பேசிக் மேனர்ஸே கிடையாது. So each of us represent அது கேட்க கூடாது. handle I just go blank. It's just okay. Poker face. Poker face. After a while அதுல you lost weight. Okay. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லமா. Okay. Okay. I mean, lost weight may not be a compliment for me. What if I'm actually trying to gain weight or gain muscle? In the middle of a bulking phase, if you tell me I've lost weight, I might be depressed by it also. So, it's best not to comment. I never accept a compliment on weight loss. I'll be like, oh, okay. Okay, super. Adoda conversation ended. We started on a very good note. Next, I'm going to ask you these series of questions. One, it's all related to the lockdown. I'm a beginner. I've never worked out before. But இப்போ வந்து ரொம்ப வெட்டியா இருக்கேன், நிறைய டைம் இருக்கு அப்படின்றதுனால ஒரு பிகினரா நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வாட் வில் யூ சஜஸ்ட்? நான் வீட்ல இருந்துட்டு என்ன யாரும் ஸ்பாட் பண்ண முடியாது, எனக்கு எக்ஸசைஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது, பட் நான் என்ன பண்றது? Set a timer. For every hour ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. In the house itself. For 1 hour, you walk 5 to 10 minutes. That's a start. Okay. So there are YouTube videos alla irukku, but then if you're not sure, best to not do it. Illana, if you know a good coach, avanga kitta inda or like there are live sessions and all happening. Lots of gyms have switched to online. Ungalku ada afford panna mudinja okay. Otherwise, just set a timer. 8 o'clock 10 minutes walk, 9 o'clock 10 minutes walk. Adave podum. At least you will. There was a certain person who also said, "Na vandu I'm a beginner, I'm walking." பட் எனக்கு வாக் பண்ணும்போதும் வாக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் டயர்டா இருக்கு. சோ வாக்கிங்கே அவங்களுக்கு டயர்டா இருக்குன்னா என்ன பண்றது? That means your food something is wrong. அது வந்து you'll have to take a closer look at it. Maybe protein is off, இல்லனா maybe your vegetables are off.
or maybe you need a multivitamin tablet. So walking is generally safe. உங்களுக்கு வந்து ஏதாவது like heart problem எல்லாம் இருந்தா கூட it should be safe to walk at a slow pace unless you have a knee replacement or something. அத பத்தி நான் சொல்லல. But generally if you have no other medical conditions, it is safe to walk. So உங்களால முடியலனாலும் டயர்டா இருந்தாலும் at least every 2 hours go for a 10-minute walk. You can build your stamina slowly. Okay, super. Next, it's not unsafe. Suppose I was a person who was already working out. There is a particular person who was saying அவங்க வந்து ரெகுலரா ஜிம்க்கு போற பர்சன், ஆனா இப்போ வந்து ஒரு 1.5 மாசமா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்னால ஜிம்முக்குலாம் போக முடியல. சோ அவங்களுக்கு என்ன பயம்னா, நான் வெயிட் போட்டுருவேனா, என் மசில் குறைஞ்சிருமா, நான் இதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்றது? வாட் வில் யூ சே? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் லோ பண்ணுங்க. ஜிம் ஆக்சஸ் இல்ல இப்ப வந்து வெயிட் லாஸ் எல்லாம் யோசிக்காதீங்க, வெயிட் மெயின்டெனன்ஸ் யோசிக்கலாம். வெயிட் லாஸ் யோசிக்கலாம், பட் தென் இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக் ஃபார் நவ். ஐ திங்க் ஃபார் மோஸ்ட் பீப்புள், அன்லெஸ் உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்கு இல்லைன்னா இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக். ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் வந்து எனிவே எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணி எனிவே வெயிட் குறைக்க முடியாது, நீங்க டயட்ல தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்க அஃப்கோர்ஸ் கொஞ்சம் யூஸ்வலா சாப்பிடுறதோட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, பிகாஸ் யூர் சிட்டிங் மோர் ஆஃபன் தென் யூர் ஸ்டாண்டிங் நவ். ஸோ ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க, அது போதும். எக்ஸசைஸ்னால இப்ப வெயிட் லாஸ் குறைக்கணும்னு இல்ல. What if I'm a ஜிம்முக்கு போற ஜெமினி கணேசன் பயங்கர pumped up, ஒரு ஆர்னால்ட் மாதிரி ஒரு 6 pack மசில்ஸா? அது கொஞ்சம் போய்டும். யூ நோ கௌதம்? நோ, யா he is very upset. நிறைய மசில் போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு மசில் எல்லாம் ஹோம் ஒர்க் அவுட்ஸ்ல மெயின்டைன் பண்றது கஷ்டம் தான். அண்ட் அது கொஞ்சம் போகும், ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. 1.5 மாசம் வீட்டுல உட்காரத்துக்கு யாருக்குமே ப்ரிப்பரேஷனே இல்ல. பட் தட்ஸ் வாட் வி ஹேவ் டு டூ. சோ கொஞ்சம் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியது. வந்து அந்த மசில் போய்டும் கண்டிப்பா. Protein வந்து is for to build working muscles, and the work if you're not able to give it, then you know how is it going to use it? So அது வந்து you have to create a need and then give it what it needs, and the need இப்ப போயிடுச்சுன்னா you can't do much. Oh my god, so that is something which is a concern. நமக்கு அடுத்து வந்து எப்ப ஜிம்முக்கு போறோமோ அப்ப அந்த மசில் can be built. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணும். See, as long as you're healthy and you've not gained a lot of weight, and the 6 weeks அப்புறம் நீங்க you can always start again. So I don't think அத பத்தி எல்லாம் இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, விட்டுருங்க. 6 மாசத்துக்கு, I mean 6 வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 6 வாரமா 6 மாசமானே தெரியலையே. சத்தியமா தெரியாது. What to do? Next வந்து I want to ask you, how to cope with the depression of not seeing results immediately after you start on a program. இப்ப நான் சப்போஸ் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன், கரெக்டா சாப்பிடுறேன், ஆனா நான் ஒரு வாரம் கழிச்சு வெயிங் ஸ்கேல் பார்க்கும்போது அதே இடத்துல அந்த வெயிங் ஸ்கேல் இருக்குன்னா எனக்கு டிப்ரெஸ் ஆகி கடுப்பாகி நான் விட்டு போயிருக்கேன். அதை நான் எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு வாரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. as in so இந்த இன்டர்நெட் சோஷியல் மீடியானால நிறைய பேர் வந்து அந்த 12-week டிரான்ஸ்ஃபர்மேஷன் 6-week டிரான்ஸ்ஃபர்மேஷன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது வந்து ஆக்சுவலி இன் ரியாலிட்டி டசன்ட் ஹேப்பன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ ட்ரெயின், அவங்க வந்து இஃப் தே ஆர் கீப்பிங் இன் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ், தே வாண்ட் டு கோ அவுட் ஒன்ஸ் இன் அ வைல், அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு எக்ஸசைஸ் மோர் தென் 45 minutes to 1 hour a day சென்சிபிளி. சில பேர் இருக்காங்க காலையில 1 மணி நேரம் ஓடுவாங்க, நைட் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் விடுங்க, ஒழுங்கா. என்ன பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. You don't do it all the time, Ramya. Once in a while, or maybe you have time for it, but generally வந்து after a certain age anyway you can't do this also. So if you don't want to do this more than once a day, 4 times a week, and the mari, weight loss will be slow. You can expect after the age of 30 வந்து 1 kilo 1-2 kilos a month, that's it, if you are good. In a year you can expect 6 or 7 kilos. So actually speaking, that is the rate at which it is maintainable. So 1 week la poi scale, I would say நீங்க வந்து weighing scale வீட்ல வெச்சுக்காதீங்க, ஜிம்ல எங்கயாவது இருக்கட்டும். once a week மேல பாக்காதீங்க. அதெல்லாம் ஒரு இதுவே இல்ல. you can see it, especially for women வந்து towards the menstrual cycle you'll retain water also. So வெயிட் போனாலும் வந்து ஸ்கேல்ல தெரியாது. இல்ல நீங்க லஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க, இல்ல அது கூட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சீங்கன்னா கூட தெரியும். அதெல்லாம் விட்டுருங்க. you do your work and then you worry about the rest later. Okay, there are a lot of people who want to genuinely work out during this time, ஆனா வந்து they feel lazy. So they saying எனக்கு வந்து மத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் போடும்போது பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல தோணுது. அதையே நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு லேசியா இருக்கு. சோ நான் எப்படி இந்த லேசினஸ்ல ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டு யூ வாண்ட் டு சே? There is no easy answer. So
எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். பிகாஸ் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் இருக்குமே, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் மூச்சு வாங்குற மாதிரி எல்லாமே இஸ் பர்னிங். இட்ஸ் நாட் என்ன வாங்குற மாதிரி, இட்ஸ் பர்னிங், மூச்சு வாங்குற மாதிரி. அது கரெக்ட் only. You're about to tease me for my Tamil, but மூச்சு. Okay. I told you I'm bad at science only. Anyway, so அது வந்து it's an uncomfortable feeling. ஆனா அது வந்து you can't sit around and wait for it to become comfortable on its own. அது நீங்க பண்ண you get used to it, and then after a point அது வந்து ஒரு அடிக்ஷனா மாறும். பட் அது அடிக்ஷனா மாறதுக்கு it takes about 6 months to a year. அந்த ஃபீலிங் வர்ற வரைக்கும் நீங்க வந்து ஒரு டைம் வச்சுட்டு you just get it done. குடிக்குதோ இல்லையோ you have to get it done. ஓகே, இதோட ஆப்போசிட் இப்ப லேசினஸ் பத்தி பேசணும் இல்லையா, அதோட ஆப்போசிட் அப்படியே, அதாவது ஒரு நாள்ல 2 தடவை ஒர்க் அவுட் பண்றது, 3 தடவை ஒர்க் அவுட் பண்றது, பிகாஸ் எனக்கு ஒர்க் அவுட் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு சைக்கோ அப்படின்றதுனால. இதை நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்களா, என்ன சொல்வீங்க? சோ இப்போ வந்து முன்னாடியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்றதுல தப்பு இல்ல, பிகாஸ் லைக் ஐ செட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சோ அது மேட்ச் பண்றதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 4 days a week ஒரு 5 days பண்ணா ஓகே. பட் 2-3 ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து it won't help you lose weight because it will increase hunger, and at that point if you eat too much anyway, exercise nalu unala weight குறைக்க முடியாது anyway, you anyway have to diet. So over exercise பண்ணி அந்த ஹங்கர்ல போய் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டா you will gain weight at the end. போதாதுக்கு injury risk also. So I wouldn't suggest 3 workouts. 1, and if you know what you're doing and you have a coach, 2 maybe. That is one வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும், ஒரு யோகா செஷன், and the second one an actual strength training session, maybe. Nothing more. Okay. For the people who are working out at home and they know the basics of a workout, எவ்வளவு நாள் ஒரு வாரத்துல ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? எவ்ரிடே ஓகேவா, இல்ல ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கணுமா? Beginners can work out more often. அது not because of anything else. Generally beginners வந்து அவங்களுக்கு வேணும்னா கூட அவங்களோட இன்டென்சிட்டி வந்து ரேஸ் பண்ண முடியாது. They won't be fit enough to do crazy workouts. So beginners வந்து 5 to 6 times workout பண்ணாலும் generally okay, they won't get injured. But the more advanced you are, the more you should listen to your body. So I don't have a limit to how many times I work out in a week, and I'm free and bored. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வந்து some days I don't feel good, I'm sore from yesterday's workout, நான் skip பண்ணிடுவேன். Okay. So அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்தா நீங்களே டிசைட் பண்ணலாம். But ஒரு கண்டிப்பா ஒரு லிமிட் வேணும் இல்ல. Gym workouts you should do no more than 4 and 5. Home workouts sometimes can be easy. So அது நீங்களே பார்க்கணும். So beginner இருந்தா you can do a little bit more. Okay. About எனக்கு ஒரு 100 பேர் வந்து இந்த டாபிக்ல வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஜோ. அதுல வந்து ஒரு 50 பேருக்கு மேல வந்து I want flat abs, I want to reduce my tummy அப்படின்ற क्वेश्चन தான் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து மனசு வரல அதை ஸ்கிப் பண்றதுக்கு. அதுக்கான லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷனை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். Abs are, I've heard both. உங்க இன்ஸ்டாகிராம்ல there's a lot of abs, there's legs, there's arms. எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான், you cannot spot reduce. That is நம்மளுக்கெல்லாம் ஒரு இட்ஸ் ஒன் கனவு, ஐ திங்க் ஒன் ட்ரீம். நான் வந்து ஆர்ம்ஸ் ஒர்க் பண்ணா மசில்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் டிஷ்யூ, மேல இங்கேயே ஃபேட் இருக்கு அது யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட். That's not the way it works. Your muscles when they're working place a central request for energy, and the energy வந்து your body can take it from anywhere. So arms work பண்ணாலும் genetically if you are giving up fat in the legs first, you can lose your legs first. Same with stomach. So நீங்க வந்து you just have to keep dieting till your stubborn spot will be the last thing to go. அது வந்து வருஷ கணக்குல டைம் எடுக்கலாம், sometimes மாசத்துலயே முடிக்கும், depending on metabolism. அது சொல்ல முடியாது, but you have to just keep going. So just like weighing scale வந்து வாரம் வாரம் பார்க்காதன்னு சொல்ற மாதிரி தான் இதுவும். எல்லா வாரமும் போய் அது போயிடுச்சான்னு பாக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பண்ணுங்க, லைஃப் லாங் பண்ணிட்டு தான் இருக்கணும், அது ஸ்டாப் பண்ண முடியாது எனிவே. சோ ஒரு வருஷம் ஃபிளாட் ஆப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணா திருப்பியும் யூ வில் ரீகெயின் தி வெயிட். சோ எனிவே இது லைஃப் லாங் தான். சோ காமா பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம்.
பட் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் பல தடவை கொடுத்துருக்கேன். ரொம்ப ஐடியாவா வந்து ஒருத்தங்க மாத்திரம் வந்து நீங்க இதுதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தங்கல் படத்துல வந்து அமீர் கான் வந்து அவர் வேணும் போது வெயிட்ட போட்டாரு, இறக்கணும் போது இறக்கினாரு. அவரால் முடியும் போது என்னால மட்டும் ஏன் முடியாதுன்னு லாஜிக்கலா கேக்குறாங்க. So the reality is most celebrities take some level of steroids. So I'm talking about training naturally. Generally வந்து celebrities as in male celebrities, women வந்து steroids எடுத்தா ரொம்ப obvious தெரியும். So generally யாரும் எடுக்க மாட்டாங்க, most பட்னி தான் கிடப்பாங்க. But males for months starvation. But male celebrities when they want to put on six packs, the male beauty standards are different. It's usually a lot of muscle, not skinniness, right? So Amir Khan and these people who want to put on muscle and keep it through the year will usually take some level of steroids. Okay. So other than நம்ம இங்க discuss பண்ண முடியாது because A, it's illegal, B, it's dangerous. So you know, if you are making some 5 crores per movie or 20 crores per movie and அந்த steroids ஓட risk வந்து உங்களுக்கு worth it இருந்தா அது வேற. நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது நேச்சுரலா ட்ரெயின் பண்ணி as far as possible the point of exercise is to live longer. So அங்க போய் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து 6 pack எல்லாம் காட்டிட்டு அது நம்மளுக்கு வேஸ்ட் தான். Okay, fine. So நான் வந்து the questions which have been taken from the in my inbox நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். இப்போ if you can spare some more a little time before we wrap up, liveல வந்து என்னென்ன questions கேக்குறாங்களோ we can take this in. So guys, it's your time now. நீங்க வந்து ஜோத்ஸ்னா கிட்ட உங்களோட queries on weight loss, weight gain, strength, fitness, anything that you want to know, நீங்க ப்ளீஸ் கேட்கலாம் இப்போ. Hi ma'am, I'm sitting for a long time at work as I work in IT. So IT workers வந்து maybe once an hour you can just get up, stretch your chest and your legs. வேற ஒன்றும் பண்ண முடியாதா? You can do the same thing. Every hour you can walk for 5 minutes. Another person considers whey protein to be an unnatural supplement. Actually, that's not true. நீங்க வந்து தயிர் செட் பண்ணும்போது மேல அந்த yellow கலர்ல லிக்விட் வரும் இல்லையா, அதுதான் whey. அது வந்து செப்பரேட்டா பவுடர் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு தவிர it's actually a milk powder. And it gets a bad name because bodybuilders who do take steroids will pose with it at the end and give it a bad name. Actually, it's a completely natural milk powder. It is completely natural. So if you don't want to take it, you don't have to take it. I take it because it's easy and I can't be bothered to cook. Okay, what are your thoughts on Tabata workout? I have to ask this question, otherwise my brother will slap me because he's come on the live and asked. Tabata workouts are a one way to do a lot of work in 4 minutes. They can be effective. Again, the point of exercise is to gain muscle. And Tabata workouts can also be used for that if you don't have time. But at the end of the day, a workout is only to build muscle. If you're looking at weight loss, it is still diet. Okay, and Tabata please complete. Tabata is only 4 minutes. There's only so much you can achieve in 4 minutes. It should be a supplement to your training, not the core of your training. Perfect. Okay, he wanted to know basically Tabataவே 1 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு போலாமா? 4 minutes. No, right? No, it'll be too stressful. You'll end up just creating an unnecessary level of stress on the body with no real goal in the end. Like, பண்ணிட்டே இருந்தா, so the point of Tabata, the point of keeping it at 4 minutes is to keep it intense. அது 1 hour எடுத்துட்டு போனா, the intensity will automatically drop and make it less effective. Okay. And one more question was, when I want to lose weight, what should be my first focus? Is it the diet or workout? Diet. So I'm getting a lot of questions. Should I do keto? Should I do this? Yeah, and I'm going to say, let's say you have a dog, right? And you want the dog to lose weight. Would you go out and buy an expensive food that's only keto and then feed it the same amount? Or would you just lower the amount of food you give the dog, right? It is that simple. So நீங்க வந்து ஸ்பெஷலா எந்த டயட்டும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. So if you normally eat 3 chapatis, make it 2 chapatis. It'll work just fine. It's also nice that you indirectly called everybody dogs. No, I'm saying we complicate human nutrition. I'm just kidding. We'll go out of our way to find special foods and then eat the same amount. It's just illogical. But by the way, நான் வந்து என்னோட நாய்க்கு உடம்பு சரியில்லைங்கும்போது வெட் கிட்ட போகும்போது தான் I realized that even dogs have these days all these keto foods. அதுக்கப்புறம் quinoa cereals. Did you notice that? Yeah, that's because some dogs have a gluten allergy. The pedigrees and all have gluten allergy.
So it makes, like, some labs and all have massive gluten allergy, so it makes sense to switch out, but not for weight loss. Oh, right. Like even for some cats, kidney stones and all, they get on certain things. Yeah. Okay. It's for that. Before we wrap up, I want you to give some health affirmations. This was actually a question. Health affirmations கொடுத்து நீங்க வந்து இந்த என்டையர் என்னோட லைவ் சாட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம. So what would you want to give? ஒரு மெசேஜ். ஹெல்த்துக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ யோர் ஹெல்த் அஃபர்மேஷன் ஷுட் ஜஸ்ட் பி, இன்னைக்கு வந்து ஹவு கேன் ஐ மூவ், இன்னைக்கு வந்து ஹவு கேன் ஐ ஜஸ்ட் ஈட் பெட்டர். எவ்ரிபடி நோஸ் தட் கேக் இஸ் நாட் ஹெல்த்தி, ரைட், ஃபார் த மோஸ்ட் பார்ட். அது வந்து நீங்க சாப்பிடும்போது யூ டூ இட் ஒன்ஸ் இன் அ வைல். Everybody knows that for the most part you can eat dal and rice and less oil and be okay with it. So basics of good nutrition வந்து எல்லாருக்கும் தெரியும். So just follow that and move at least for 5 minutes a day. அதுக்கு மேல you don't need any further affirmation, and you don't need to lose weight unless you want to lose weight. It's nobody's business but yours. That's superb. That's well said. Thank you so much, Joe, for coming on board, being a part of Thank you for having me. இதுக்கப்புறம் இப்போ ஷைனி வந்து டயட் பத்திலாம் பேசுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபிட்னஸ் ஸ்ட்ரென்த் பத்தி பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. Thank you. See you. Bye. See you. Bye. So Shiny is already here. So we're going to just call Shiny now. அவங்கள வந்து நான் இப்போ இன்வைட் பண்ண போறேன். Where is Shiny? Shiny, are you there? Yes, she's here. Okay, I don't know how to invite Shiny now. Shiny, I can see you, but I'm not able to invite you. இதை நான் எப்படி பண்ணணும்? Shiny. Yeah. Trisha's here. Oh my God. Trash. Okay, is anybody live right now? Shiny is here. Yeah. Shiny is coming on board. Hi, Shiny. Finally. I struggled a bit. Yeah. I saw. It was a fun session. You and Joe. Thanks. Actually, a lot of questions were getting attacked for you. I thought I should save them up for you. அதனால நான் ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஜோக்கு வந்து ஒர்க் அவுட் ரிலேட்டட் क्वेश्चंसையும் உங்களுக்கு வந்து நியூட்ரிஷனையும் அந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். So how is it going? Good to see you. Good to see you too. How are you doing? How is the whole lockdown situation working out with you? It's good. I'm back to cooking. You're back to cooking. Yeah, back to cooking. நீங்க என்ன சமைச்சு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன லஞ்ச் சாப்பிட்டேன்? கூட்டு and then a little bit of beef பொரியல் and some sambar. இன்னைக்கு அம்மாவாசை, so no non-veg. அரிசி சாப்பிட்டீங்களா? சாதம் இது கூட இருந்துச்சா? சாதம் கண்டிப்பா சாப்பிட்டேன். I had a little bit of rice. ஆனா ஒரு 1/4 கிலோ காய்கறி சாப்பிட்டாச்சு. Yeah, how have you been? Yeah, how have you been? How is quarantine? How is lockdown? I can't complain anything. Actually nice. I really எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸே தெரியல. In fact, I feel like ஷூட்டிங் இல்லாம இருக்கிற நாள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. I feel very productive. I've sort of got a routine. So காலைல 6 மணிக்கு எழுந்தா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் I have things to do and I'm taking part at home. So எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் குக் பண்றேன், துணி துவைக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். It's really good. Yeah. Family time spending at home and all of that. So it's nice. I will begin with the questions. Everybody would want to know all of that. Sure. First வந்து quarantine time எல்லாருக்கும் வந்து இப்போ money is a big question mark. People are living with their savings. So a lot of people wanted to know low cost la cheap and best எப்படி வந்து ஒரு diet
இப்போ சாப்பிடுறது clean eating எப்படி பண்றது? I can't spend expensively but I want to eat clean. What do I do? Okay, so basically இப்போ மார்க்கெட் போகும்போது we all know we need to have colorful fruits and vegetables இல்லையா? ஏன்னா இப்போ the more you take antioxidants அது எல்லாமே கிடைச்சிரும், இம்யூனிட்டியும் பெட்டரா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல என்ன கிடைக்குதுன்னு when I went to பழமுதிர் and all that, நிறைய நெல்லிக்காய் இருக்கு, அதை டெஃபினட்டா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள், ஓகே, ஸோ மஞ்சள் பொடி எல்லாத்துலயுமே நம்ம ஆட் பண்றோம். ஸோ மோர் குடிக்கிறதா இருந்தா கூட அதுல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர், கார்லிக், okay, all that is good. Apart colorful fruits and vegetables. So the cheapest fruit to buy will be guava. Okay, guava, Kamala orange. And then you can buy some valparam also, but the small sized valparam will be perfect. Okay, that is one. Next thing, purple cabbage vangla, kodamalaga vangla. And then naatu takkari, that's another thing. And lots of keera. Oru kattu keera daily. Adukapram pudina, kottamalli, karvapula. ஸோ இதுல வந்து இப்ப கீரை கிடைக்கலன்னா கூட புதினா கொத்தமல்லியே வந்து நிறைய சட்னி தொகையில எல்லாம் அரைச்சிட்டு அது வந்து சாப்பிட்டுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ குட். அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ எல்லாருனாலையும் பாதாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுன்னா வேர்க்கடலை இஸ் குட், எள்ளுருண்டை இஸ் குட், ஆர் எள்ளு. ஓகே, எள்ளை வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து வெங்காயம் அண்ட் தென் ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணும்போது அதுல கொஞ்சம் எள்ளு தூவிக்கலாம். எள்ளு பொடி இஸ் வெரி குட். Okay, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி, தேங்காய் பொடி, ஆல் தீஸ் ஆர் லைக் சீப் அண்ட் பெஸ்ட். அண்ட் கஷாயம் பண்ணி குடிக்கலாம் பிகாஸ் இம்யூனிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம அஞ்சரை பெட்டியில வாட் எவர் வி ஹேவ், ரைட்? ஸோ ஜீரகம், பெருஞ்சீரகம் அண்ட் ஓமம், அப்புறம் கொஞ்சம் துளசி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தென் யூ கேன் ஈவன் ஆட் இஞ்சி அண்ட் தென் கார்லிக் ஆல்சோ அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் டர்மரிக். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு they can just drink. So even that is good. super. சீப் அண்ட் பெஸ்ட், இதுதான் சிம்பிள். Yeah, good enough. இப்போ ஒரு உப்புமா பண்றா இருந்தா கூட நிறைய காய், 50%, 60% vegetables போட்டு சாப்பிட்டா then I think we are pretty sorted. ஓகே, பெர்ஃபெக்ட். அடுத்து வந்து சம்மர், என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து ஒரு புழுக்கம், ஒரு ஸ்வெட்டி ஃபீலிங் அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பயங்கரமா. சோ இந்த சம்மர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? பெஸ்ட் இஸ் மோர். இல்ல சம்மர் வந்தாலே எல்லாருமே குடிக்கிறது மோரு தான். அண்ட் இட்ஸ் ஆல்சோ காட் சச் ஹெல்தி ப்ரோபயோட்டிக். ஸோ தொப்பை குறையணும், கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபிளாட் ஸ்டமக் வேணும், அதெல்லாம் ஃபேட் லாஸ் எல்லாம் யோசிச்சாங்கன்னா பெஸ்ட் பி டு ட்ரிங்க் 1 liter பட்டர் மில்க், லெமன் ஜூஸ் வித் சால்ட். ஓகே, லெமன் ஜூஸ் வித் சால்ட் அண்ட் பெப்பர். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கிரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பானகம் குடிக்கலாம். ஓகே, அண்ட் வெந்தயம் நிறைய இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுட்டு லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு மோர் எப்பெல்லாம் குடிக்கிறோமோ, ஒரு நாளைக்கு 1 liter மோர் குடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் 1 pinch ஆஃப் வெந்தய பொடி டு த பட்டர் மில்க். அதுக்கப்புறம் சப்ஜா விதை, இந்த ஜிகர் தண்டா சாப்பிடும்போது அதுல அந்த குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கும். ஸோ சப்ஜா, சியா விட இது கொஞ்சம் கம்மி விலை தான். ஸோ இட் இஸ் லைக் பிரிட்டி அஃபோர்டபுள். யூ கேன் ஜஸ்ட் பிக் இட் அப் ஃப்ரம் எனி ஸ்டோர். ஸோ சப்ஜா விதை வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்து நம்ம குடிக்கிற அந்த மோர்லயோ இல்ல லெமன் ஜூஸ்லயோ ஆட் பண்ணா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அப்புறம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற, தட் இஸ் ஆல்சோ லைக் அ வெரி குட் ஹேபிட். ட்வைஸ் அ வீக் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுன்னா உஷ்ணம் ஆர் ஹீட் வில் ரெடியூஸ். சூடு குறையும். அண்ட் தென் அப்கோர்ஸ் லாட்ஸ் ஆஃப் சாலட். ஸோ தயிர் பச்சடி டெஃபினட்டா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யூஸ்வலா சம்மர் டைம்ல. சோ முள்ளங்கி தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, இல்லைன்னா ஜஸ்ட் வெறும் வெங்காயம், தக்காளி அண்ட் தென் வெள்ளரிக்காய் அண்ட் தென் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரக பொடி எல்லாம் போட்டுட்டோம்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த ரைத்தால வந்து பிளாக்ஸீட் பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இந்த வெயிட் குறைக்கணும், கொலஸ்ட்ரால் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், தோஸ் பீப்புள் கேன் ஆல்சோ ஹேவ் திஸ். சாலட் டெஃபினட்டா ஒரு கப் சாலட் லஞ்சோட எடுத்துக்கலாம், இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்டோட கூட நீங்க அதை வந்து சாலட் கேன் பி இன்க்ளூடட். It's very nice and refreshing and it will also give you a lot of nutrients. இந்த டைம்ல வரக்கூடிய டிசீசஸ ஃபைட் பண்றதுக்கான இம்யூனிட்டி தானா வந்துரும். So I think these are things to இப்ப இந்த இம்யூனிட்டி பத்தி பேசும்போது there is one awareness immunity boosting foods எல்லாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி the other day I had put up a video saying நான் காலையில ஆப்பிள் சிடார் வினிகர் தண்ணியில சாப்பிடுற ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி immediately everybody was like ஆப்பிள் சிடார் வினிகர் வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இப்படிதான் குடிக்கணும்னு சொல்றாங்களே, என்ன பிராண்ட் குடிக்கிறது? there were so many doubts on that. So what I is apple cider vinegar okay? Is it an immunity boosting ingredient specifically? எப்படி அத குடிக்கணும்? What are the benefits of it? Okay, apple cider vinegar immunity booster னு நான் சொல்ல மாட்டேன். No, I think நம்ம ஊர்ல கிடைக்கிறது என்ன, நெல்லிக்காய், lemon juice, okay, lemon, these are things that is just locally available.
Please go and pick it up. Okay. And next thing is apple cider vinegar is more for weight loss. For someone who has PCOD or pre-diabetes or fat loss வேணும். So blood sugar fluctuations எதுவும் இருக்கக்கூடாதுங்கும் போது அது நம்ம salad dressingல mix பண்ணிக்கலாம். இல்ல before or after a meal, immediately before or after a meal when you take it, you won't have the sugar spikes. So அந்த insulin சுரக்கிறது அதாவது slower digest ஆகும் நம்ம சாப்பிட்ட food. So that way it is like really good. Okay. And apple cider vinegar உங்களுக்கு suit ஆகுது. Early morning I think it's fine. You've always told நம்ம பேசும்போது you've always mentioned. So it's fine for you, but there are people who got a lot of acidity because of that. So அவங்கலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் அது சூட் ஆகாது. So green tea வந்து சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் எல்லாம் கொடுத்திருக்கு. So you never know. No, it might not suit that 1% of the population. So பல்லெல்லாமே வந்து கூசும், இனாமல் எல்லாம் போயிருக்கும். So empty stomach விட in case it doesn't suit, try to push it before breakfast, before lunch, before dinner. I think that's better. அது வந்து immune boosting food ஆ ஒருத்தங்க Which one? கேக்குறாங்க. Spirulina is supposed to be immunity boosting. Yeah, it is good. It is good. Spirulina is good. It's blue-green algae. It's a green in color. And the pass இருக்கும் இல்லையா நம்ம overhead tank எல்லாம் clean பண்ணாம இருந்தா you get that green algae thing. Yeah, it's one of those, but of course it's cultivated in very nice clean tanks and all that. So industrial is the based. It's very good. Vegetarians it's a fantastic source. Beta carotene இருக்கு, vitamin A. So it is an immune enhancer. Yeah. Perfect. Next one the bachelors, people who are single or people who are in multiple at home but are not interested in cooking or don't want to cook. Hostel ivangala vandu they want to know easy ways of eating healthy without much of cooking to be done. Okay, maybe அவங்களுக்கு ஹாஸ்டல் இல்ல மேன்ஷன்ல இருக்கவங்களுக்கு குக் பண்றதுக்கு கூட ஃபெசிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல क्वेश्चन ரம்யா, ரியலி குட் क्वेश्चन. சோ ஒரு பாக்கெட் பிரெட் வாங்கலாம், பீனட் பட்டர் தடவி சாப்பிடலாம், இல்லனா சீஸ் ஸ்ப்ரெட் கட்டிடுனா அது ஓகே. பட் வெயிட் வாட்சர்ஸ் இல்ல வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மேபி ஒரு ஆம்லெட் அந்த மாதிரி இன் கேஸ் தே ஹேவ் லைக் கொஞ்சமாவது ஃபெசிலிட்டி டு குக். இல்ல பாயில்ட் எக் வந்து ஸ்லைஸ் பண்ணி வெள்ளரிக்காய் ஸ்லைஸ், கியூக்கம்பர் ஸ்லைசஸ்ல வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அவல் இருக்கு இல்லையா, அவல் வந்து பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம். plain அவல் அப்படியே பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம். சம்டைம்ஸ் ஹாஸ்டல்ல வந்து இந்த கெட்டில் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. So you can have like the electric kettle in case you have it in your room. The best will be to make a sattumavu kanji. So you get this ready made powder. Okay, so it's like really nice. So sattumavu kanji powder எடுத்து தண்ணில mix பண்ணிட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா in less than 10 minutes the kanji is ready. So that can be taken. இல்லனா வேர்க்கடலை, பச்சை தேங்காய், fruit. This itself எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா மாஸ்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமா has not eaten cooked food. So his breakfast 20 வருஷமாவா? Yeah. Okay. He looks as though he's like 50-55 and அவருக்கு வந்து ஒரு 75 years ஆகுது. So this is a great way of eating னு சொல்றீங்க. ஒன்னு cooked food இல்லாம சாப்பிடுறது. அந்த அளவுக்குலாம் meaning not for all. It's his own personal decision. Okay, being vegan, going on this kind of a raw food diet is one's own personal decision. I'm not advocating that, okay? You know, each one can have a health problem. So in the session பார்த்துட்டு யாராவது நாளையில இருந்து இது பண்ண கூடாது. So the easiest simplest thing if you don't want to cook will be all of this. Okay, சில பேருக்கு cornflakes எல்லாம் கிடைக்குது. Cornflakes and milk is also fine. The aval is a very good option. Aval வந்து நனைச்சிட்டு தேங்காய் பூ and then வெல்லம் போட்டு அப்படியே சாப்பிடலாம். So there's no cooking involved. இதெல்லாம் வந்து வெயிட் போடாது இல்ல நீங்க சொல்ற விஷயம்லாம். It's a healthy option plus quantity. எவ்வளவு சாப்பிடுறாங்கன்றது எதிர்பார்க்கறாங்க அப்படினா நான் சமைக்கவும் மாட்டேன், எனக்கு சீப்பாவும் கிடைக்கணும், ஆனா நான் வெயிட் போட கூடாது. How is that possible? அப்ப போய் சாப்பிடாதீங்க, காத்து மாசம் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்கலாம் போல இருக்கு. இல்லப்பா ஹெல்த்தியா வேணும்னா ஒரு புல்சை பண்ணலாம். ஈஸி, ஒரு முட்டை எடுத்தோமா உடைச்சோமா புல்சை. Okay, I think that's perfectly fine. And then have a cup of fruits. Simplest. ஒரு guava சாப்பிடுங்க, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிடுங்க, கொஞ்சம் தேங்காய் பீசஸ் சாப்பிடுங்க. Have one egg, fried egg. So egg and a fruit is a good combination. இல்லன்னா முளைக்கட்டின பயிறு இருக்கும் இல்லையா, அதுல நிறைய வெங்காயம், தக்காளி and then மாங்காய், கொடமிளகாய் எல்லாம் போட்டுட்டு you can even make a salad. நான் இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜ்ல I had put one salad recipe. ரொம்ப சிம்பிள், வேர்க்கடலை இதெல்லாம் தான், மூங் தால், கேப்சிகம், வெங்காயம், தக்காளி. So there's no cooking involved. You can just do this. Yeah, and அதே மாதிரி இப்போ ஒரு குக்கர் இருக்குன்னா, ரூம்ல குக்கர் இருக்குன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் ரைஸ், நிறைய காய்கறி.
ஸோ ஒரு ஹாஃப் கப் ரைஸ்னா அதுல வந்து ஒரு 3 cups வெஜிடபிள்ஸ் போட்டு அதுலயே கீரை அது இதெல்லாம் போட்டு நல்ல ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஈவன் தட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் யூனோ. ஸோ ஐ திங்க் தட் இஸ் another thing. ஒன் ஷாட்ல குக் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சது. You're done. That's it. நைட் கிரேவிங்ஸ் வந்து என்ன, how do we handle this? Because தூங்குற டைம் வந்து இப்போ ரொம்ப டிஃபர் ஆயிட்டு இருக்கு. Everybody wants to chill in the night and then go to sleep midnight அதுக்கு அப்புறம் or early morning. So அதனால கண்ட நேரத்துல பசிக்குதுங்கும் போது என்ன சாப்பிடலாம்? ஆக்சுவலா மரியாதை 10 மணிக்குள்ள போய் தூங்கணும். You know. இல்ல, see the problem is no, night வந்து டைம்க்கு தூங்காம ஹார்மோன்ஸ் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிரும். And because of the hormone disturbance you'll have sugar craving. நம்ம இதுக்கும் அதுக்கும் வந்து முடிச்சு போட மாட்டோம். That's the problem. Sugar craving நிறைய வரும், but we don't even know the connection is because of you're not sleeping on time. Yeah. You need to be in alignment with the circadian rhythm. So nature in a sunrise sunset அதோட நம்ம aligned இருந்தோம்னா you won't have any of this problem. They must be sitting and watching your movies, Ramya. Exactly. Hotstar and yeah, they must be watching, right? Amazon. I'm sure there are fans who love to watch. No, there are all these regional channels where நானே நோட்டீஸ் பண்றேன் இந்த டெம்ப்டிங்கான சூப்பரான படங்கள்லாம் வந்து என்ன நேத்தி கூட என்னமோ பார்த்தேனே, சூப்பர் ஹிட் வெள்ளி காமெடி புதன் அப்படிலாம் சொல்லி வந்து நைட்டு 10 மணிக்கு போடுறாங்க. பகல்ல எல்லாம் வந்து சுமார் படம் சூப்பர் படம்லாம் வந்து மிட் நைட்ல நைட்ல இருக்கு. அதனால அதை பார்க்கணும்னு ஒரு துடிப்புலயே வந்து we sort of like maybe there are people who are pushing their sleep, compromising on their sleep, waking up late. Every day is a Sunday after all right now. So yeah, then we have a lot of unstructured time, which is not good. Yeah, and if we can discipline, see நம்ம வருஷக்கணக்கா வந்து we would have taught, okay, டைமுக்கு breakfast சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், whatever. This is the time to reset all those goals, you know. So yeah, this is the best time to do it. So if you can go to bed at 10, great. But okay, எனக்கு கண்டிப்பா 11 ஆயிடும், there's some work, இல்ல overseas IT professional அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றவங்கன்னா you can make மசாலா பூரி. Okay, that's one thing. இல்லன்னா ஓட்ஸ் கஞ்சி மாதிரி பண்ணிட்டு அதுல கொஞ்சம் salt and pepper and then boiled vegetables mix பண்ணிட்டு கூட you can have like a oats either the karam version or the salty savory version of oats. You can add lot of vegetables and then have இல்லன்னா you can always have like, you know, probably a vaazhapazham, because that's also a good way because you won't get constipated. That's one thing that you can have. ஒரு மலவாழைப்பழம் இல்லன்னா ஒரு சின்ன சைஸ்ட் yellow banana, because அப்படியே பசி அடங்கிரும். ஒரு பேக்கரி ப்ராடக்ட் பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுறதுக்கு பதிலா this is much better. Okay, பொட்டுக்கடலை one handful, தேங்காய் pieces, that is also good. Or maybe just one slice of bread with like a peanut butter, because then that's it. It just kills your hunger. You feel very satiated because of peanut butter. So you could try that. Or a glass of milk is also fine. For the ones who like to drink milk, then maybe a glass of milk. Yeah. Okay, what about the first thing, what would you suggest? காலைல எழுந்த உடனே ஒரு மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னா what would you suggest? இந்த டீ காஃபி குடிக்கிறதுங்கிறது நார்மல், பட் these days people are getting that awareness, டீ காஃபி குடிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி. So what is the thing which you would suggest? Okay, see what you do, no, apple cider vinegar, I've seen that video, so that works very well for you. You can take that. Illana lemon juice, honey, a little bit of turmeric and cinnamon powder. Okay, that is also fine. Ana sila perku idume suit aagradilla. So the best will be jeeraga thanni if you want, or just plain water. Drink half a liter plain water. Just drink 2 glasses of water and then it's a good way to start. And then badam வீட்ல இருந்ததுன்னா அதை ஊற வச்சிட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில பாதாம் ஊற வைக்க மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டேக் 5 பாதாம் அண்ட் ஹேவ் தட். ஏன்னா எம்டி ஸ்டமக்ல வந்து யூ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஆசிடிக். அந்த டீ காஃபி எல்லாம் வெறும் வயிற்றுல போக கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 minutes கழிச்சு they can actually have their regular tea or coffee if they want. I think still fine. சில பேர் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில வாக்கிங் இல்லைன்னா ஜாக் or சைக்கிளிங்க்கு போயிட்டு இருப்பாங்க. So even just eating one வாழைப்பழம் is fine. People are so scared to eat bananas. Yeah. I know, but bananas are extremely good. Like so much of potassium in it. Na pre-workout banana எடுத்துட்டு தான் வந்து you have suggested me several times kanji எடுத்துக்கோங்க இல்ல banana சாப்பிடுங்க அப்படினு சொல்லி. So about 1 hour before I have a banana and it's helped me. During the workout I get a lot of energy when I have a banana and then do my workout. Morning drink மாதிரியே வந்து நைட் தூங்குறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா? There are a lot of people who are suffering from anxiety, depression, there is a lot of sleep problems also. So என்ன சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு போலாம் நைட் நல்ல தூக்கம் வரதுக்கு?
Okay, so the best is chamomile tea ஒன்னு இருக்கு. CHAMOMILE. Chamomile tea. You will find this in all the supermarkets and everything. That is one. A glass of milk. Okay, ஏன்னா அதுல வந்து நிறைய amino acids இருக்கு. That will really make you calm and you will sleep very well. That's another thing. And dinner, தயவு செஞ்சு டின்னர்ல கொஞ்சமாவது ரைஸ் இல்லைன்னா என்ன நிறைய பேர் டயட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு they just literally have bowls and bowls of soup இல்லைன்னா வெறும் fruits or salads and then ராத்திரி 10 மணிக்கு போய் கிச்சன்ல ஊத்திட்டு இருப்பாங்க பசி கொடுத்தாங்க. So they'll be like எலி மாதிரி போய் கிச்சனுக்குள்ள எல்லாம் நோண்டி நோண்டி என்னென்ன இருக்கோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதெல்லாம். So why don't you have that idli dosa, eat a proper dinner, because then correctana and the slow digesting carbohydrates when it is consumed you will sleep very well like a baby. You will sleep. So that's very important. Okay, and not to have coffee at night or in the evening. Late evening coffee வேண்டாம் தூக்கம் வராது. Okay. குவாரண்டைனுக்கு ஒரு சாம்பிள் டயட் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றீங்க? From morning to night for people who are not active. Basically none of us are active now. We are all sedentary. So ஒரு ஹெல்த்தியான டயட் from morning to night. இந்த டயட்ல until the lockdown is over. What can we have? Okay, veg or non-veg? ரெண்டுமே கொடுங்க. ரெண்டு ஆப்ஷனும். Okay. Okay. So காலையில எழுந்த உடனே you can have like 5 பாதாம். பாதாம் இல்லைன்னா just drink 2 glasses of water இல்லைன்னா ஒரு வாழைப்பழம். A small வாழைப்பழம். Okay. இல்லைன்னா just lemon juice with honey and just a little bit of cinnamon powder. அது breakfast வந்து அடுத்த 1 to 2 hours குள்ள முடிச்சிடுறது better. Fix the time. Otherwise it will just spill over. You will skip breakfast and lunch நிறைய சாப்பிட்டுருவோம். So adu vendam. So make sure that you have breakfast. You can probably have a satmavu kanji or else just a little bit of aval. Illa if you're on a weight loss plan, make sure that you have eggs. Okay. Okay. Illa veetla adamavu illa pesaratu maavu irundaduna adu. Illa best is your satmavu kanji. Okay. Done. In between drink a lot of buttermilk or lemon juice or nellika juice. Okay. Illana pudina kottamalli nellika veldrika idu ellathiyum potu juice adichu adhum kudikalam. Ena idu ellame romba nalladhu. The green juice is really good and the pudina kottamalli is easily available. So mix everything and have the green juice in between. Illana more kudinga. Okay. Drink around 2 or a half liter more kudichirunga lunch ku munnadi. Lunch vandu try to eat between 11:30 to 1. Fix a time to finish it off because your digestive fire is at its peak. So lunch ku vandu enna pannalam? Ellarkum veetu vela nariya irukku plus namakku office work and everything is there. So what you can do is a 1-pot meal. Little bit of rice, lots of vegetables, and in the time la Ramzan ku curry kanji பண்ணுவாங்க. That's actually a fantastic recipe where there is dal, there is non-veg, rice, everything in one shot you can cook. So it can be like a porridge or like a pulav or a biryani or a bisibele bath madri, illa sambar sadam madri. Ekkachakka kaigari irukkanum. Okay, so finish it off and have it with a tayir pachadi. In case you want to lose weight, have kurma and 1 cup salad. Or raita and 1 cup poriyal. And drink buttermilk and a glass of rasam. You will feel full. Done? Okay. Or else you can have sundal and fruits also. Okay. Evening tea or coffee anywhere between 2 to 4 o'clock. Okay. Okay. And then dinner anywhere between 6 to 8. Okay. So dinner ku dayavu senju make sure that you include either a dosa or a idli or a idiyappam or a uttappam or appam or even like a semia upma or something, because if you don't eat carbs after 10 o'clock you will feel extremely hungry. Right. But eat your dinner before 8 o'clock. So adai, pesret or any of the South Indian with sambar. Sambar should have lots of vegetables. So ஒரு நாளைக்கு 1/2 kilo காய்கறி should go inside. Superb. Thanks, Shiny. எனக்கு தெரியும் வந்து we have to meet you, fix an appointment, and then do a lot of one-on-one session for you to actually give a workout and a diet recipe like this completely from morning to night. But it's so damn sweet of you. நீங்க வந்து ஒரு live videoல complimentary-ஆ free-ஆ when you're actually putting out this information and not charging or expecting anything out of it, but just giving your knowledge, spreading your knowledge. It means the world. Thank you so much. So many people are listening to this. Most welcome. Most welcome. People are எனக்கே நீங்க நிறைய இப்ப டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்றதுக்கு. Thanks for that. I also have this person who asked me this question. கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கிற மாதிரி இப்ப நாங்க போய் groceries வாங்குறோம், வாங்கின grocery வந்து என்னதான் வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணாலும் அதுல இருந்து வைரஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு பயம் இருக்கு. So there has been some sort of information, lemon water diluted vinegarல வந்து வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வந்து அலம்பணும், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும், அதை யூஸ் பண்ணணும் or சாப்பிடணும். Is that true or what would you say about that? Okay, so you can use either vinegar
Okay, or else soda. That's what நான் வீட்ல அதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன்னா then yeah ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து எல்லா வெஜிடபிள்ஸையும் அதுல போட்டுட்டு சோடா மிக்ஸ் பண்ணிட்டு I add some salt also and then some turmeric powder. Mix up everything and then அதை வந்து வெயிலையும் கொஞ்ச நேரம் I just let it air dry. Okay, I let it air dry it and any packets இப்போ ஏதாவது இப்போ அரிசி பருப்பு ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா I wash that also and then I end up taking bath twice. What did you say? I said I end up taking bath twice. Oh my god. Yeah, even I. But that is because taking bath is okay. Summer, we feel sweaty. No, because you've gone to the market. You've gone to the market. You go to the market. After that, you again take bath. Yes, I do. நீங்க இப்ப guilty ஆக்குறீங்க. Yeah. எல்லா பாக்கெட்டுமே வந்து I've been cleaning it up. Even I just got some pumpkin seeds, chia seeds and all that. So cleaned up everything. I added a little bit of hand wash and cleaned that entire cover. You might think I'm paranoid, but it's better to be safe than sorry. Is that necessary? Do it. Okay, bread என்ன பண்ணுவீங்க? What if you buy bread? What if you buy a loaf of bread? Okay, bread is it? Okay. See, the thing will be, you can just add a little bit of soap or else maybe a little sanitizer and just do it. Or else use a glove or something. Even that can be done. Okay. I hand wash twice before touching anything. That's what I've been doing. But on the cleaning the vegetables, the rest will be vinegar or else நம்ம cooking soda add பண்ணிட்டு அதுல wash பண்ணி எடுக்கலாம். Vinegar, cooking soda, salt, மஞ்சப்பொடி. Play around with that. Okay, perfect. Now I know the list of questions which was inbox to me அத நான் கேட்டு முடிச்சிட்டேன். But இப்போ வந்து லைவ்ல இருக்கறவங்களுக்கு ஏதாவது queries இருக்குனா please we will take those questions in. So I request all you guys on the live any health related question, diet பத்தி nutrition பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத நீங்க இப்ப கேட்கலாம். We'll definitely answer your questions. So can we have these questions coming in now? நடுவுல த்ரிஷா வந்தாங்க. Is Trisha still around? She said hi to me. Yeah, I'm sure she wanted to know from you a lot of things. அதனால தான் வந்திருப்பாங்க. Oh, okay. Hi, Trisha. I don't know if you're still around. Hi. She's still here, but It's been a long time. Yeah, I just met her once. Yeah, I know. That's right. I'm sure ஏதாவது thanks to you. She could have had one question in. That's why she would have come. I know what happened. Okay, any questions, guys? Any doubts you'd like to know? Nutrition sambandhama. Healthy hair, glowing skin. Sangeeta Peter wants to know. Please. Ramya, you have glowing skin. I think you should talk about it. We have done a YouTube video on that. No, you have to tell a proper diet for us. For glowing skin, for healthy hair. What do we do? Okay. Sangeeta, hi. Good to see you here. Main thing is water. Okay, drink 3 liters of water. Very crucial. And next thing will be to have half a kg of vegetables. So split it. Breakfast, lunch and dinner ke vegetables include pannunga, different colored vegetables. Fruits வந்து 3 to 5. At least eat 2 per day. எனக்கு இந்த டைம்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னா at least have 2 a day. And then avoid any vanaspati or hydrogenated fat, maida products, sugars, excess salt. Okay, so the vadam, vattal, urga, dry fish, avoid anything which has too much of salt because it causes a lot of puffiness, facial puffiness and all of that. So that's not good at all. Keera எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். Protein is very good. Non-veg சாப்பிடுறவங்க mutton soup குடிக்கலாம் weekly once or twice. It's excellent. It will really give ஒரு vitamin tablet தேவைப்படாது. This is like really good. And eggs. முட்டை மஞ்சக்கருவோட சாப்பிட்டா it's very good for hair growth. Because it has biotin, lecithin, choline and all the good things. So முட்டையோட மஞ்சக்கரு தூக்கி போடாதீங்க, தயவு செஞ்சு அந்த முட்டையை எடுத்துக்கோங்க. So I think these are the major takeaways, and buttermilk and nellika and the cucumber green juice that I mentioned. Okay, super. One more person wants to know this. A lot of people are endorsing in the Samayathala because we are having very less activity happening about water diet. ஒரு நாள் முழுக்க வெறும் தண்ணி குடிக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒரு fasting. Do you endorse it? What are your thoughts on it? Once in a week அந்த மாதிரி பண்ணலாமா? Okay, so it depends on what's the person's age, whether they have diabetes or BP. Already they're going through low BP. So, either medical condition they have to check with their doctor. This water fasting is not for all. அப்புறம் மயக்கம் அடிச்சு எங்கேயாவது விழுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல you don't want to catch any infection. Yeah. Don't try anything.
What about If it is a very healthy person, so you'll have to ease into an entire day, 24-day fasting. okay? You slowly have to ease into it. So first will be to go on a intermittent fasting, have 2 meals a day, and then slowly reach 1 meal a day, and then gradually step up liquids, and then try that. So take time to ease into it. Don't 3 meals la அப்படியே குதிச்சு liquids க்கு போனா பிரச்சனை தான். Yeah. You need to ease into it. Yeah. Okay, a lot of people are asking about intermittent fasting. Is it good? Is it bad? Can we do it? Is it good for weight loss? Are we going to get quick results? What do you want to say? Okay, so intermittent fasting la a lot of people think அந்த 2 meals ல என்ன வேணா சாப்பிடலாம், அந்த 8 hours குள்ள நம்ம என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், மேஜிக் தான் நடக்க போகுது அப்படின்னு. No, because இன்னைக்கு காலைல கூட someone asked me this question. Somebody called up and said intermittent fasting பண்றேன், நான் என்ன வேணா சாப்பிட்டுமான்னு. Then I said no, not at all. The basic guidelines are the same. Okay, so you have to eat that, half a kg vegetables, you have to eat fruits, and you have to avoid the fried foods, the sugars, and all that is out. But you eat within a stipulated time. You eat within a window period of 8 hours. That's the most important about intermittent fasting. So, நம்ம காலையில 10 மணிக்கு first meal சாப்பிடுறோம்னா, the last meal or the second meal is going to be around 6 o'clock. Okay. 6 o'clock சாப்பிட்டு கையை கழுவிடணும், which means 5:30, 5:45 we should have the second meal. Seri. So it is either at that, or else it can be 11 to 7, 12 to 8 p.m. or 1 o'clock in the afternoon to 9 p.m. Okay. Ease into it slowly, and your daily quota of பருப்பு, கீரை, காய்கறி, fruits, little bit of whole grains or brown rice, all this has to be there. You have to get all of this. இல்லைன்னா intermittent fasting முடிச்சு weight எல்லாம் குறைஞ்சிருக்கும், முடி கொட்டும், immunity full-ஆ போயிடும், and during lockdown period, I think your immunity is the most important thing. You don't want to mess up with anything. In pursuit of weight loss, you will lose all the muscle and the strength and everything. So you just have to do it right. சரி, இந்த குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கமா நிறைய பேர் கேக்குறாங்க. லைக் ஐ ஹவ் பீன் யூஸ்ட் டு இட். ஷுட் ஐ லைக் கிவ் இட் அப் ஃபார் லைஃப் டைம், ஆர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 வேளை குடிக்கிறது ஓகே தானா? அதே மாதிரி சுகர், காஃபி டீ சாப்பிடுறது வித் மில்க், சுகர் சாப்பிடுறது அப்படின்றதெல்லாம் வந்து திஸ் ஒன் அவேர்னஸ் கோயிங் அரவுண்ட் தட் சாப்பிடவே கூடாது. ஐயோ காஃபி டீ குடிக்கிறீங்களா, ரொம்ப தப்பு. ஆல்கோஹால் குடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து அதை ரியாக்ட் பண்றாங்க. இல்ல சுகர் சாப்பிடுறது, ஐயோ சுகர்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்க அதுக்குள்ள கருப்பட்டி எல்லாம் போட்டுக்கோங்க, ஹனி போட்டுக்கோங்க, ஜாகரி போட்டுக்கோங்க. So what do you want to say, Shaini, for all these things? Okay, see, I believe in Pareto principle, which means 80% of the time you try to do things right. Okay, and 20% give yourself a little bit of room for deviation. Right. Okay, so it's okay to have a kesari or a chakra pongal or a vada. ஒரு நாள் கிழமை festivals அம்மா ஏதாவது பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாயசம் சாப்பிடு அப்படின்னு. Yeah, right? So you shouldn't be scared to eat that birthday cake. Okay. If you're going to a friend's house or you're having your birthday, it's okay to have that piece of thing. Okay, so let it not be black or white. But twice a day having tea, coffee is good or bad? That's fine. You can just have, but it depends on how big your coffee mug is. Okay, so that's, yeah, so 200 ml on the steel tumbler. ஓகே, ஆல்சோ உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன், இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்களும் வந்து உங்களோட क्वेश्चंस. ஹாய் ஜோ. ஹாய். ஓகே, சோ முதல்ல வந்து ஜோ கிட்ட நான் என்னோட क्वेश्चंस which நீங்க ஏற்கனவே மெசேஜ் பண்ணத கேட்க போறேன். அதுக்கு அப்புறம் வந்து ஜோ will answer also the live questions. You can also ask. But ஜோ வந்து இன்னைக்கு வந்திருக்கிற crowdல வந்து முக்காவாசி பேர் உங்களோட ஃபேன்ஸ், உங்களோட தமிழை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இங்க கியூல இருக்காங்க. God help me. So I'm looking forward to your Tamil, and உங்களோட தமிழ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஜோ? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல. ஆஸ் இன் எனக்கு தமிழ் பேச நல்லாவே வரும், பட் தமிழ்ல சயின்ஸ் எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமா வரவே வராது. ஐ டோன்ட் நோ வாட் carbohydrates in Tamil is, for example. So பார்க்கலாம், it will be fun. I know fat is கொழுப்பு. கொழுப்பா? Okay. உனக்கு உடம்புல ரொம்ப கொழுப்பு இருக்கு அப்படி நிறைய பேர் சொல்லி நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். Okay. Sorry, wherever I think you are an expert in Tamil, so ஏதாவது டவுட் இருந்தா I'll just say it in English and you translate. No way, come on, you can't put me in a spot. எனக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியாது. Of course I can. Okay, நம்ம கொழுப்பு பத்தி பேச ஆரம்பிச்சதுனால I think I should start with this topic first.
I have also been a victim of body shaming. அண்ட் எனக்கு இன்னைக்கு வந்த நிறைய மெசேஜஸ் வந்து இட் ஸ்டார்டட் வித் தட். அதாவது என்ன வந்து இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பூஷ்ணிக்கா மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க பிகாஸ் ஐ எம் லிட்டில் ஓவர் வெயிட் ஆர் ஐ எம் நாட் ப்ரொபோர்ஷனேட். ஒரு பர்டிகுலர் பாடியை வந்து பார்ட் ஆஃப் பாடியை வந்து தப்பா பேசுறது. இதனாலேயே வந்து ஒரு டிப்ரெஷன், இதனாலேயே வந்து இந்த பாடி ஷேமிங்னாலேயே வந்து வெளில போக பிடிக்கல, எதுவுமே பண்ண பிடிக்கல, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10-15 விமென் எஸ்பெஷலி எனக்கு இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் யூ ஆர் குவாலிஃபைட் டு டாக் அபவுட் இட். ஸோ வாட் யூ வாண்ட் டு சே? So body shaming and it is a psychological, like eating disorders and body shaming is like a psychiatrist territory. So Nanda, I'm not going to talk about the way it influences a person's mentality as much. Anna, I will say this, not ஒரு பர்சனல் பவுண்டரி கிராஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட உடம்ப பத்தி கமெண்ட் பண்றது வந்து மேனர்ஸும் கிடையாது, டீசன்சியும் கிடையாது. சோ என்னோட உடம்ப வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் வேணா 10 கிலோ ஏத்துவேன், இல்ல நான் 10 கிலோ குறைப்பேன். அது என்னோடது. இட் வாஸ் கிவன் டு மீ அண்ட் இட் இஸ் மைன் அண்ட் ஒன்லி மைன். நான் வந்து எப்படி வச்சிருக்கேன்னு வந்து இன்னொருத்தங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கவே கூடாது. நீங்க வந்து இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது நீங்க பாடி வெயிட்ட தவிர உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலன்னா மேபி கோ ரீட் அ புக் அண்ட் லேர்ன் ஹவ் எல்ஸ் டு greet somebody. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க உடனே நீங்க வெயிட் ஏத்திருக்கீங்களா குறைச்சிருக்கீங்கன்னு சொல்றது தவிர உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக்கே கிடைக்கலையா தான் நான் கேட்பேன். ஆஸ் இன் நான் ரெண்டுமே சொல்றது இல்ல. ஆஸ் இன் ஒருத்தங்க பயங்கரமா இழைச்சாலும் வந்து நான் மோஸ்டா கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது எதனால குறைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. லைக் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லாஸ்ட் வெயிட் என்ன பிகாஸ் they're going through a really bad divorce. அது போய் நான் போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணா கேன் யூ இமேஜின் வாட் தேர் திங்கிங்? நான் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு that's now people are commenting on it and making it a compliment. You can encourage an eating disorder at that point. So most of the I don't comment on a person's body, good or bad. It is a good thing to find other topics to talk about. Talk about the weather if you want. Yeah, absolutely. In fact, என்னோட ப்ரொஃபஷன்ல இட்ஸ் a very given statement. என்ன பாக்குற எல்லாருமே சொல்ற முதல் விஷயமே வந்து டிவில வந்து அவ்வளவு பெருசா இருப்பீங்க, நேரம் இத்தினூண்டு இருக்கீங்களே, இது நான் எப்படி I know they mean it well, பட் அது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது, இப்படி நான் பேசுறது வந்து நீங்க பேசுறது எனக்கு ஓகே இல்லைன்றது நான் எப்படி சொல்றது. I always felt that to be a problem because நம்ம ஊர்ல or நம்ம சொசைட்டில எஸ்பெஷலி வந்து they think it's a warm up topic. ஒருத்தங்க உடம்ப பத்தி பேசி ஆரம்பிக்கிறது தான் வந்து இட்ஸ் a very good sign அப்படின்ற மாதிரி. That's a great answer which you gave, Joe. So I hope whoever asked me about body shaming, I hope they know how to tackle it. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி வர அது ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நானும் போய் at some point of time I realized I'll convert this whole negativity into positivity and I go aggressive at my weight loss and get my goal. Otherwise maybe நான் அதை pursue பண்ணிருக்க மாட்டேனோ என்னமோ. மேபி நான் வந்து ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு ஓகே பரவாயில்லப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருப்பேன். பட் பிகாஸ் ஐ மீன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ஹாவ் டு லுக் ரைட்ன்ற ஒரு விஷயம் எனக்கு அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. அது எல்லாரும் பண்ணணும்ன்றதான அவசியம் இல்ல. அது வந்து ரம்யா, you wanted to do it for your job. Yeah, that is your choice. Yeah. So for example, now வந்து at 5'10", it is very hard for me to do pull-ups. So when I'm below a certain weight, the pull-up is easier. So அதுக்காக நான் வந்து குறைக்கிறதுக்கு டிசிஷன் எடுத்துக்கலாம், அது வேற விஷயம். அது வெளியில போகும்போது why is your body like this ன்னு கேக்குறது வந்து பேசிக் மேனர்ஸே கிடையாது. So each of us represent அது கேட்க கூடாது. Handle I just go blank. It's just okay. Poker face. Poker face. After a while அதுல you lost weight. Okay. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லமா. Okay. Okay. I mean, lost weight may not be a compliment for me. What if I'm actually trying to gain weight or gain muscle? In the middle of a bulking phase, if you tell me I've lost weight, I might be depressed by it also. So, it's best not to comment. I never accept a compliment on weight loss. I'll be like, oh, okay. Okay, super. Adoda conversation ended. We started on a very good note. Next, I'm going to ask you these series of questions. One, it's all related to the lockdown. I'm a beginner. I've never worked out before. But இப்போ வந்து ரொம்ப வெட்டியா இருக்கேன், நிறைய டைம் இருக்கு அப்படின்றதுனால ஒரு பிகினரா நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வாட் வில் யூ சஜஸ்ட்? நான் வீட்ல இருந்துட்டு என்ன யாரும் ஸ்பாட் பண்ண முடியாது, எனக்கு எக்ஸசைஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது, பட் நான் என்ன பண்றது? Set a timer. For every hour ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க in the house itself.
For 1 hour, you walk 5 to 10 minutes. That's a start. So there are YouTube videos alla irukku, but then if you're not sure, best to not do it. Illana, if you know a good coach, avanga kittenda or like there are live sessions and all happening. Lots of gyms have switched to online. உங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஓகே, அதர்வைஸ் ஜஸ்ட் செட் அ டைமர். 8 o'clock 10 minutes walk, 9 o'clock 10 minutes walk, அதுவே போதும். At least you will. There was a certain person who also said, நான் வந்து I'm a beginner, I'm walking, but எனக்கு வாக் பண்ணும்போதும் வாக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் டயர்டா இருக்கு. ஸோ வாக்கிங்கே அவங்களுக்கு டயர்டா இருக்குன்னா என்ன பண்றது? That means your food something is wrong. அது வந்து you'll have to take a closer look at it. Maybe protein is off, இல்லனா maybe your vegetables are off, or maybe you need a multivitamin tablet. So walking is generally safe. உங்களுக்கு வந்து ஏதாவது like heart problem எல்லாம் இருந்தா கூட it should be safe to walk at a slow pace unless you have a knee replacement or something. அத பத்தி நான் சொல்லல, but generally if you have no other medical conditions, it is safe to walk. So உங்களால முடியலனாலும் டயர்டா இருந்தாலும் at least every 2 hours go for a 10-minute walk. You can build your stamina slowly. Okay, super. Next, it's not unsafe. Suppose I was a person who was already working out. There is a particular person who saying அவங்க வந்து ரெகுலரா ஜிம்க்கு போற பர்சன், ஆனா இப்போ வந்து ஒரு 1.5 மாசமா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்னால ஜிம்முக்குலாம் போக முடியல. சோ அவங்களுக்கு என்ன பயம்னா, நான் வெயிட் போட்டுருவேனா, என் மசில் குறைஞ்சிருமா, நான் இதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்றது? வாட் வில் யூ சே? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் லோவர் பண்ணுங்க. ஜிம் ஆக்சஸ் இல்ல, இப்ப வந்து வெயிட் லாஸ் எல்லாம் யோசிக்காதீங்க, வெயிட் மெயின்டெனன்ஸ் யோசிக்கலாம். வெயிட் லாஸ் யோசிக்கலாம், பட் தென் it's not realistic for now, I think, for most people, unless உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்கு, இல்லனா it's not realistic. So maintenance and weight loss வந்து anyway exercise கிடையாது. நீங்க exercise பண்ணி anyway weight குறைக்க முடியாது, நீங்க டயட்ல தான் கண்ட்ரோல் பண்ணணும். So நீங்க of course கொஞ்சம் யூசுவலா சாப்பிடுறதோட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, because you're sitting more often than you're standing now. So activity கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கு, அது போதும். எக்ஸசைஸ்னால இப்ப weight loss குறைக்கணும்னு இல்ல. What if I'm a ஜிம்முக்கு போற ஜெமினி கணேசன், பயங்கர I'm a pumped up, ஒரு ஆர்னால்ட் மாதிரி ஒரு 6 pack மசில்ஸா? அது கொஞ்சம் போய்டும். You know Gautam, no? Yeah. He is very upset. நிறைய மசில் போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு மசில் எல்லாம் ஹோம் ஒர்க் அவுட்ஸ்ல மெயின்டைன் பண்றது கஷ்டம் தான். அண்ட் அது கொஞ்சம் போகும், ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. 1.5 மாசம் வீட்டுல உட்காரத்துக்கு யாருக்குமே ப்ரிப்பரேஷனே இல்ல, பட் தட்ஸ் வாட் வி ஹேவ் டு டூ. சோ கொஞ்சம் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியது. வந்து அந்த மசில் போய்டும் கண்டிப்பா. புரோட்டீன் வந்து இஸ் ஃபார் டு பில்ட் ஒர்க்கிங் மசில்ஸ். அந்த ஒர்க்கே இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கிவ் இட், தென் யூ நோ ஹவு இஸ் இட் கோயிங் டு யூஸ் இட். சோ அது வந்து you have to create a need and then give it what it needs. And the need இப்ப போயிடுச்சுனா you can't do much. Oh my god, so that is something which is a concern. நமக்கு அடுத்து வந்து எப்ப ஜிம்முக்கு போறோமோ அப்பதான் மசில் can be built. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணும். See, as long as you are healthy and you've not gained a lot of weight, and the 6 weeks அப்புறம் நீங்க you can always start again. So I don't think அத பத்தி எல்லாம் இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, விட்டுருங்க. 6 மாசம், I mean 6 வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 6 வாரமா 6 மாசமானே தெரியலையே, சத்தியமா தெரியாது. What to do? Right. Next வந்து I want to ask you, how to cope with the depression of not seeing results immediately after you start on a program. இப்ப நான் சப்போஸ் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன், கரெக்டா சாப்பிடுறேன், ஆனா நான் 1 வாரம் கழிச்சு வெயிங் ஸ்கேல் பார்க்கும்போது அதே இடத்துல அந்த வெயிங் ஸ்கேல் இருக்குன்னா எனக்கு டிப்ரெஸ் ஆகி கடுப்பாகி நான் விட்டு போயிருக்கேன். அதை நான் எப்படி மேனேஜ் பண்றது? 1 வாரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. as in so இந்த இன்டர்நெட் சோஷியல் மீடியானால நிறைய பேர் வந்து அந்த 12-week டிரான்ஸ்ஃபர்மேஷன் 6-week டிரான்ஸ்ஃபர்மேஷன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது வந்து ஆக்சுவலி இன் ரியாலிட்டி டசன்ட் ஹேப்பன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ ட்ரெயின், அவங்க வந்து if they are keeping in touch with friends, they want to go out once in a while and they don't want to exercise more than 45 minutes to 1 hour a day sensibly. சில பேர் இருக்காங்க காலையில 1 மணி நேரம் ஓடுவாங்க, நைட் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் விடுங்க. ஒழுங்கா என்ன பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. You don't do it all the time, Ramya. Once in a while, or maybe you have time for it, but generally வந்து after a certain age anyway you can't do this also. So if you don't want to do this more than once a day, 4 times a week and the mari, weight loss will be slow. You can expect after the age of 30 வந்து 1-2 kilos a month. That's it if you are good. In a year, you can expect 6 or 7 kilos. So actually speaking, that is the rate at which it is maintainable. So 1 week la poi scale, I would say, நீங்க வந்து weighing scale வீட்ல வச்சுக்காதீங்க, ஜிம்ல எங்கயாவது இருக்கட்டும். Once a week மேல
once a week மேல பாக்காதீங்க. அதெல்லாம் ஒரு இதுவே இல்ல. You can see it, especially for women வந்து towards the menstrual cycle you'll retain water also. So weight போனாலும் வந்து ஸ்கேல்ல தெரியாது. இல்ல நீங்க லஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க, இல்ல அது கூட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சீங்கன்னா கூட தெரியும். அதெல்லாம் விட்டுருங்க. You do your work and then you worry about the rest later. Okay, there are a lot of people who want to genuinely work out during this time, ஆனா வந்து they feel lazy. So they saying எனக்கு வந்து மத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்கலாம் வந்து வீடியோ எல்லாம் போடும்போது பா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல தோணுது. அதையே நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு லேசியா இருக்கு. சோ நான் எப்படி இந்த லேசினஸ்ல ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டு யூ வாண்ட் டு சே? There is no easy answer. So எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். பிகாஸ் எக்ஸசைஸ் வந்து ஒரு half an hourக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் இருக்குமே, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் மூச்சு வாங்குற மாதிரி எல்லாமே இஸ் பர்னிங். இட்ஸ் நாட் என்ன வாங்குற மாதிரி, இட்ஸ் பர்னிங். மூச்சு வாங்குற மாதிரி. That's correct only. Yeah. You're about to tease me for my Tamil, but மூச்சு. Okay. I told you I'm bad at science only. Anyway, so அது வந்து it's an uncomfortable feeling. ஆனா அது வந்து you can't sit around and wait for it to become comfortable on its own. அது நீங்க பண்ண you get used to it, and then after a point அது வந்து ஒரு அடிக்ஷனா மாறும். பட் அது அடிக்ஷனா மாறதுக்கு it takes about 6 months to a year. அந்த ஃபீலிங் வர்ற வரைக்கும் நீங்க வந்து ஒரு டைம் வச்சுட்டு you just get it done. பிடிக்குதோ இல்லையோ you have to get it done. ஓகே, இதோட ஆப்போசிட் இப்ப லேசினஸ் பத்தி பேசணும் இல்லையா, அதோட ஆப்போசிட் அப்படியே, அதாவது ஒரு நாள்ல 2 தடவை ஒர்க் அவுட் பண்றது, 3 தடவை ஒர்க் அவுட் பண்றது, பிகாஸ் எனக்கு ஒர்க் அவுட் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு சைக்கோ அப்படின்றதுனால. இதை நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்களா? என்ன சொல்வீங்க? சோ இப்போ வந்து முன்னாடியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்றதுல தப்பு இல்ல. பிகாஸ் லைக் ஐ செட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சோ அது மேட்ச் பண்றதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 4 days a week ஒரு 5 days பண்ணா ஓகே. பட் 2-3 ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து it won't help you lose weight because it will increase hunger, and at that point if you eat too much anyway, exercise nalu unala weight குறைக்க முடியாது. anyway you anyway have to diet. so over exercise பண்ணி அந்த ஹங்கர்ல போய் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டா you will gain weight at the end. போதாதுக்கு injury risk also. So I wouldn't suggest 3 workouts. 1, and if you know what you're doing and you have a coach, 2 maybe. That is one வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும், ஒரு யோகா செஷன், and the second one an actual strength training session, maybe. Nothing more. Okay. For the people who are working out at home and they know the basics of a workout, எவ்வளவு நாள் ஒரு வாரத்துல ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? எவ்ரிடே ஓகேவா, இல்ல ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கணுமா? Beginners can work out more often. அது not because of anything else. generally beginners வந்து அவங்களுக்கு வேணும்னா கூட அவங்களோட இன்டென்சிட்டி வந்து ரேஸ் பண்ண முடியாது. they won't be fit enough to do crazy workouts. so beginners வந்து 5 to 6 times workout பண்ணாலும் generally okay, they won't get injured. But the more advanced you are, the more you should listen to your body. so I don't have a limit to how many times I work out in a week, and I'm free and bored. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வந்து some days I don't feel good, I'm sore from yesterday's workout, நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். Okay. சோ அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்தா நீங்களே டிசைட் பண்ணலாம். பட் ஒரு கண்டிப்பா ஒரு லிமிட் வேணும்னு இல்ல. ஜிம் ஒர்க் அவுட்ஸ் யூ ஷுட் டூ நோ மோர் தென் 4 and 5. ஹோம் ஒர்க் அவுட் சம்டைம்ஸ் கேன் பி ஈஸி. சோ அது நீங்களே பார்க்கணும். சோ பிகினரா இருந்தா யூ கேன் டூ லிட்டில் பிட் மோர். ஓகே. அபவுட் எனக்கு ஒரு 100 பேர் வந்து இந்த டாபிக்ல வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஜோ. அதுல வந்து ஒரு 50 பேருக்கு மேல வந்து I want flat abs, I want to reduce my tummy அப்படின்ற क्वेश्चन தான் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து மனசு வரல அதை ஸ்கிப் பண்றதுக்கு. அதுக்கான லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷனை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். abs are, I've heard both. உங்க இன்ஸ்டாகிராம்ல there's a lot of abs, there's legs, there's arms. Stomach fat. எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான், you cannot spot reduce. that is நம்மளுக்கெல்லாம் ஒரு இட்ஸ் ஒன் கனவு, ஐ திங்க் ஒன் ட்ரீம். நான் வந்து ஆர்ம்ஸ் ஒர்க் பண்ணா மசில்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் டிஷ்யூ, மேல இங்கேயே ஃபேட் இருக்கு, அது யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட். That's not the way it works. Your muscles when they are working place a central request for energy, and the energy வந்து your body can take it from anywhere. So arms work பண்ணாலும் genetically if you are giving up fat in the legs first, you can lose your legs first. Same with stomach. So நீங்க வந்து you just have to keep dieting till
your stubborn spot will be the last thing to go. அது வந்து வருஷ கணக்குல டைம் எடுக்கலாம், சம்டைம்ஸ் மாசத்துலயே முடிக்கும், டிபெண்டிங் ஆன் மெட்டபாலிசம். அது சொல்ல முடியாது, பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ ஜஸ்ட் லைக் weighing ஸ்கேல் வந்து வாரம் வாரம் பார்க்காதன்னு சொல்ற மாதிரி தான் இதுவும். எல்லா வாரமும் போய் அது போயிடுச்சான்னு பாக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பண்ணுங்க, லைஃப் லாங் பண்ணிட்டு தான் இருக்கணும், அது ஸ்டாப் பண்ண முடியாது எனிவே. சோ ஒரு வருஷம் ஃபிளாட் ஆப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணா திருப்பியும் யூ ரீகெயின் தி வெயிட். சோ எனிவே இது லைஃப் லாங் தான். சோ காமா பண்ணிட்டே இருங்க, பாக்கலாம். பட் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் பல தடவை கொடுத்துருக்கேன். ரொம்ப ஐடியாவா வந்து ஒருத்தங்க மாத்திரம் வந்து நீங்க இதுதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தங்கல் படத்துல வந்து அமீர் கான் வந்து அவருக்கு வேணும் போது வெயிட்ட போட்டாரு, இறக்கணும் போது இறக்கினாரு. அவரால் முடியும் போது என்னால மட்டும் ஏன் முடியாதுன்னு லாஜிக்கலா கேக்குறாங்க. So the reality is most celebrities take some level of steroids. So I'm talking about training naturally. Generally வந்து celebrities, as in male celebrities, women வந்து steroids எடுத்தா ரொம்ப obviously தெரியும். So generally யாரும் எடுக்க மாட்டாங்க, மோஸ்டா பட்னி தான் கிடப்பாங்க. But males starvation. But male celebrities, when they want to put on six packs, the male beauty standards are different. It's usually a lot of muscle, not skinniness, right? So Amir Khan and these people who want to put on muscle and keep it through the year will usually take some level of steroids. Okay. So அது வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது, because A, it's illegal, B, it's dangerous. So you know, if you are making some 5 crores per movie or 20 crores per movie and அந்த ஸ்டெராய்ட்ஸ் ஓட ரிஸ்க் வந்து உங்களுக்கு வர்த்துட்டா இருந்தா அது வேற. நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது நேச்சுரலா ட்ரெயின் பண்ணி as far as possible, the point of exercise is to live longer. So அங்க போய் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து 6 pack எல்லாம் காட்டிட்டு நடக்காது, நம்மளுக்கு வேஸ்ட் தான். Okay, fine. So நான் வந்து the questions which have been taken from in my inbox நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். இப்போ if you can spare some more little time before we wrap up, liveல வந்து என்னென்ன questions கேக்குறாங்களோ we can take this in. So guys, it's your time now. நீங்க வந்து ஜோத்ஸ்னா கிட்ட உங்களோட queries on weight loss, weight gain, strength, fitness, anything that you want to know, நீங்க please கேட்கலாம் இப்போ. Hi ma'am, I'm sitting for a long time at work as I work in IT. So IT workers வந்து maybe once an hour you can just get up, stretch your chest and your legs. வேற ஒன்னும் பண்ண முடியாது. You can do the same thing every hour. You can walk for 5 minutes. Another person considers whey protein to be an unnatural supplement. Actually that's not true. நீங்க வந்து தயிர் செட் பண்ணும்போது மேல அந்த yellow கலர்ல லிக்விட் வரும் இல்லையா, அதுதான் whey. அது வந்து செப்பரேட்டா பவுடர் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு தவிர it's actually a milk powder. And it gets a bad name because bodybuilders who do take steroids will pose with it at the end and give it a bad name. Actually, it's a completely natural milk powder. It is completely natural. So if you don't want to take it, you don't have to take it. I take it because it's easy and I can't be bothered to cook. Okay, what are your thoughts on Tabata workout? I have to ask this question, otherwise my brother will slap me because he's come on the live and asked. Tabata workouts are a one way to do a lot of work in 4 minutes. They can be effective. Again, the point of exercise is to gain muscle, and Tabata workouts can also be used for that if you don't have time. But at the end of the day, a workout is only to build muscle. If you're looking at weight loss, it is still diet. Okay, and Tabata வந்து please complete. Tabata is only 4 minutes. There's only so much you can achieve in 4 minutes. It should be a supplement to your training, not the core of your training. Perfect. Okay, he wanted to know basically Tabataவே 1 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு போலாமா? 4 minutes. No, right? No, it will be too stressful. You'll end up just creating an unnecessary level of stress on the body with no real goal in the end. Like பண்ணிட்டே இருந்தா, so the point of Tabata, the point of keeping it at 4 minutes is to keep it intense. அது 1 hour க்கு எடுத்துட்டு போனா the intensity will automatically drop and make it less effective. Okay. And one more question was, when I want to lose weight, what should be my first focus? Is it the diet or workout? Diet. So I'm getting a lot of questions. Should I do keto? Should I do this? And I'm going to say, let's say you have a dog, right? And you want the dog to lose weight. Would you go out and buy an expensive food that's only keto and then feed it the same amount? Or would you just lower the amount of food you give the dog, right? It is that simple. So நீங்க வந்து ஸ்பெஷலா எந்த டயட்டும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. So if you normally eat 3 chapatis, make it 2 chapatis. It will work just fine.
It was also nice that you indirectly called everybody dogs. No, I'm saying we complicate human nutrition. I'm just kidding. We'll go out of our way to find special foods and then eat the same amount. It's just illogical. But by the way, நான் வந்து என்னோட நாய்க்கு உடம்பு சரியில்லைங்கும்போது வெட் கிட்ட போகும்போது தான் I realized that even dogs have these days all these keto foods. அதுக்கப்புறம் quinoa cereals. Did you notice that? Yeah, that's because some dogs have a gluten allergy. The pedigrees and all have gluten allergy. So it makes like some labs and all have massive gluten allergy. So it makes sense to switch out, but not for weight loss. Oh, right. Like even for some cats, kidney stones and all they get on certain. Yeah. Okay. It's for that. Before we wrap up, I want you to give some health affirmations. This was actually a question. Health affirmations கொடுத்து நீங்க வந்து இந்த entire உங்களோட என்னோட லைவ் chat வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம. So what would you want to give? ஒரு மெசேஜ். Healthக்கும் weight lossக்கும் சம்பந்தமே இல்ல. So your health affirmation should just be இன்னைக்கு வந்து how can I move? இன்னைக்கு வந்து how can I just eat better? Everybody knows that cake is not healthy, right? For the most part. அது வந்து நீங்க சாப்பிடும்போது you do it once in a while. Everybody knows that for the most part you can eat dal and rice and less oil and be okay with it. So basics of good nutrition வந்து எல்லாருக்கும் தெரியும். So just follow that and move at least for 5 minutes a day. அதுக்கு மேல you don't need any further affirmation and you don't need to lose weight unless you want to lose weight. It's nobody's business but yours. That's superb. That's well said. Thank you so much, Joe, for coming on board, being a part of this. Thank you for having me. Yeah, இதுக்கப்புறம் இப்போ ஷைனி வந்து டயட் பத்திலாம் பேசுவாங்க. So நீங்க வந்து ஃபிட்னஸ் ஸ்ட்ரெங்த் பத்தி பேசுனீங்க. Thank you so much. Bye. Thank you. See you. Bye. See you. Bye. So Shiny is already here. So we're going to just call Shiny now. அவங்கள வந்து நான் இப்போ இன்வைட் பண்ண போறேன். Where is Shiny? Shiny, are you there? Yes, she's here. Okay, I don't know how to invite Shiny now. Shiny, I can see you, but I'm not able to invite you. இதை நான் எப்படி பண்ணணும்? Shiny. Yeah. Trisha's here. Oh my god. Trash. Okay, is anybody live right now? Shiny is here. Yeah. Shiny is coming on board. Hi, Shiny. Finally. I struggled a bit. Yeah. I saw. It was a fun session. You and Joe. Thanks. Actually, a lot of questions were getting attacked from you. I thought I should save them up for you. அதனால நான் ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஜோக் வந்து workout related questions-யும் உங்களுக்கு வந்து nutrition-யும் அந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். So how is it going? Good to see you. Good to see you too. How are you doing? How is the whole lockdown situation working out with you? It's good. I'm back to cooking. You're back to cooking. Yeah, back to cooking. நீங்க என்ன சமைச்சு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன லஞ்ச் சாப்பிட்டேன்? கூட்டு and then a little bit of beef பொரியல் and some sambar. இன்னைக்கு அம்மாவாசை, so no non-veg. அரிசி சாப்பிட்டீங்களா? சாதம் இது கூட இருந்துச்சா? சாதம் கண்டிப்பா சாப்பிட்டேன். I had a little bit of rice. ஆனா ஒரு 1/4 கிலோ காய்கறி சாப்பிட்டாச்சு. Yeah, how have you been? Yeah, how have you been? How is quarantine? How is lockdown? I can't complain anything. Actually nice. I really எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸே தெரியல. In fact, I feel like shooting இல்லாம இருக்கிற நாள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. I feel very productive. I've sort of got a routine. So காலைல 6 மணிக்கு எழுந்தா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் I have things to do and I'm taking part at home. So எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் குக் பண்றேன், துணி துவைக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். It's really good.
Yeah, Yeah, it's yeah. family time, spending at home, and all of that. So it's nice. I will begin with the Great. questions. Everybody would want to know all of that. Sure, sure. First வந்து quarantine time எல்லாருக்கும் வந்து இப்போ money is a big question mark. People are living with their savings. So a lot of Correct. people wanted to know low cost ல cheap and best எப்படி வந்து ஒரு diet இப்போ சாப்பிடுறது, clean eating எப்படி பண்றது? I can't spend expensively but I want to eat clean. What do I do? Okay. So basically இப்போ market போகும்போது we all know we need to have colorful fruits and vegetables. இல்லையா? ஏன்னா இப்போ the more you take antioxidants அது எல்லாமே கிடைச்சிரும், immunityயும் பெட்டரா இருக்கும். So marketல என்ன கிடைக்குதுன்னு when I went to பழமுதிர் and all that நிறைய நெல்லிக்காய் இருக்கு, அதை டெஃபினட்டா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள், ஓகே, சோ மஞ்சள் பொடி எல்லாத்துலயுமே நம்ம ஆட் பண்றோம். சோ மோர் குடிக்கிறதா இருந்தா கூட அதுல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர், கார்லிக், okay, all that is good. Apart colorful fruits and vegetables. So the cheapest fruit to buy will be guava. Okay, guava, Kamala orange. And then you can buy some vaazhapazham also, but the small sized vaazhapazham will be perfect. Okay, that is one. Next thing, purple cabbage வாங்கலாம், கொடமிளகா வாங்கலாம். And then நாட்டு தக்காளி, that's another thing. And lots of கீரை, ஒரு கட்டு கீரை daily. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இதுல வந்து இப்ப கீரை கிடைக்கலன்னா கூட புதினா கொத்தமல்லியே வந்து நிறைய சட்னி தொகையல் எல்லாம் அரைச்சிட்டு அது வந்து சாப்பிட்டுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ குட். அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ எல்லாருனாலையும் பாதாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுன்னா வேர்க்கடலை இஸ் குட், எள்ளுருண்டை இஸ் குட், ஆர் எள்ளு. ஓகே, எள்ளை வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து வெங்காயம் அண்ட் தென் ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணும்போது அதுல கொஞ்சம் எள்ளு தூவிக்கலாம். எள்ளு பொடி இஸ் வெரி குட். கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி, தேங்காய் பொடி, ஆல் தீஸ் ஆர் லைக் சீப் அண்ட் பெஸ்ட். அண்ட் கஷாயம் பண்ணி குடிக்கலாம் பிகாஸ் இம்யூனிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம அஞ்சரைப்பேட்டியில வாட் எவர் வி ஹேவ், ரைட்? ஸோ ஜீரகம், பெருஞ்சீரகம் அண்ட் ஓமம், அப்புறம் கொஞ்சம் துளசி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தென் யூ கேன் ஈவன் ஆட் இஞ்சி அண்ட் தென் கார்லிக் ஆல்சோ அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் டர்மரிக். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு they can just drink. So even that is good. Super. Cheap and best, இதுதான் சிம்பிள். இப்போ ஒரு உப்புமா பண்றதா கூட நிறைய காய், 50%, 60% vegetables போட்டு சாப்பிட்டா and I think we are pretty sorted. Okay, perfect. அடுத்து வந்து சம்மர் என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து ஒரு புழுக்கம், ஒரு ஸ்வெட்டி ஃபீலிங் அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பயங்கரமா. சோ இந்த சிச்சுவேஷன் சம்மர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? பெஸ்ட் இஸ் மோர். சம்மர் வந்தாலே எல்லாருமே குடிக்கிறது மோரு தான். அண்ட் இட்ஸ் ஆல்சோ காட் சச் ஹெல்தி ப்ரோபயோட்டிக். ஸோ தொப்பை குறையணும், கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபிளாட் ஸ்டமக் வேணும், அதெல்லாம் ஃபேட் லாஸ் எல்லாம் யோசிச்சாங்கன்னா பெஸ்ட் பி டு ட்ரிங்க் 1 liter பட்டர் மில்க், லெமன் ஜூஸ் வித் சால்ட். ஓகே, லெமன் ஜூஸ் வித் சால்ட் அண்ட் பெப்பர். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கிரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பானகம் குடிக்கலாம். ஓகே, அண்ட் வெந்தயம் நிறைய இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயசுல எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுட்டு லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு மோர் எப்பெல்லாம் குடிக்கிறோமோ, ஒரு நாளைக்கு 1 liter மோர் குடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் 1 pinch ஆஃப் வெந்தய பொடி டு த பட்டர் மில்க். அதுக்கப்புறம் சப்ஜா விதை, இந்த ஜிகர் தண்டா சாப்பிடும்போது அதுல அந்த குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கும். ஸோ சப்ஜா, சியா விட இது கொஞ்சம் கம்மி விலை தான். ஸோ இட் இஸ் லைக் pretty affordable. You can just pick it up from any store. ஸோ சப்ஜா விதை வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்து நம்ம குடிக்கிற அந்த மோர்லயோ இல்ல லெமன் ஜூஸ்லயோ ஆட் பண்ணா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அப்புறம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற தட் இஸ் ஆல்சோ லைக் அ வெரி குட் ஹேபிட். ட்வைஸ் அ வீக் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுன்னா உஷ்ணம் ஆர் ஹீட் வில் ரெடியூஸ். சூடு குறையும். அண்ட் தென் அப்கோர்ஸ் லாட்ஸ் ஆஃப் சாலட். ஸோ தயிர் பச்சடி டெஃபினட்டா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யூஸ்வலா சம்மர் டைம்ல. சோ முள்ளங்கி தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, இல்லைன்னா ஜஸ்ட் வெறும் வெங்காயம், தக்காளி அண்ட் தென் வெள்ளரிக்காய் அண்ட் தென் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரக பொடி எல்லாம் போட்டுட்டோம்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த ரைத்தால வந்து பிளாக்ஸீட் பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இந்த வெயிட் குறைக்கணும், கொலஸ்ட்ரால் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், தோஸ் பீப்புள் கேன் ஆல்சோ ஹேவ் திஸ். சாலட் டெஃபினட்டா ஒரு கப் சாலட் லஞ்சோட எடுத்துக்கலாம், இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்டோட கூட நீங்க அதை வந்து சாலட் கேன் பி இன்க்ளூடட். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ரிஃப்ரெஷிங். And it will also give you a lot of nutrients. இந்த டைம்ல வரக்கூடிய டிசீசஸ் ஃபைட் பண்றதுக்கான இம்யூனிட்டி தானா வந்துரும். Okay. So I think these are things to do. இந்த immunity பத்தி பேசும்போது there is one awareness, immunity boosting foods லாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. The other day I had put up a video saying நான் காலையில ஆப்பிள் சிடார் வினிகர் தண்ணியில சாப்பிடுற ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி. Immediately everybody was like ஆப்பிள் சிடார் வினிகர் வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இப்படிதான் குடிக்கணும்னு சொல்றாங்களே, என்ன பிராண்ட் குடிக்கிறது? There were so many doubts on that. So what are your
is apple cider vinegar okay? Is it an immunity boosting ingredient specifically? எப்படி அதை குடிக்கணும்? What are the Okay. benefits of it? Okay, apple cider vinegar immunity booster னு நான் சொல்ல மாட்டேன். No, I think நம்ம ஊர்ல கிடைக்கிறது என்ன, நெல்லிக்காய், lemon juice, okay, lemon. These are things that is just locally available. Please go and pick it up. Okay, and next thing is apple cider vinegar is more for weight loss. For someone who has PCOD or pre-diabetes or fat loss வேணும், so blood sugar fluctuations எதுவும் இருக்கக்கூடாதுங்கும் போது அது நம்ம salad dressingல mix பண்ணிக்கலாம். இல்ல before or after a meal, immediately before or after a meal when you take it, you won't have the sugar spikes. So அந்த insulin சுரக்கிறது, அதாவது slower digest ஆகும் நம்ம சாப்பிட்ட food. So that way it is like really good. Okay, and apple cider vinegar உங்களுக்கு suit ஆகுது. Early morning I think it's fine. You've always told, நம்ம பேசும்போது you've always mentioned. So it's fine for you, but there are people who got a lot of acidity because of that. So அவங்கலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் அது சூட் ஆகாது. So green tea வந்து சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் எல்லாம் கொடுத்திருக்கு. So you never know. No, it might not suit that 1% of the population. So பல்லெல்லாமே வந்து கூசும், enamel எல்லாம் போயிருக்கும். So empty stomach விட, in case it doesn't suit, try to push it before breakfast, before lunch, before dinner. I think that's better. அது வந்து immune boosting food ஆ? ஒருத்தங்க Which one? கேக்குறாங்க. Spirulina. Spirulina is supposed to be immunity boosting? Yeah, it is good. It is good. Spirulina is good. It's blue-green algae. It's a green in color. And the pass இருக்கும் இல்லையா, நம்ம overhead tank எல்லாம் clean பண்ணாம இருந்தா you get that green algae thing. Yeah, it's one of those, but of course it's cultivated in very nice clean tanks and all that. So industrial is the based. It's very good. Vegetarians it's a fantastic source. Beta carotene இருக்கு, vitamin A. So it is an immune enhancer. Yeah. Perfect. Next வந்து bachelors, people who are single or people who are in multiple at home but are not interested in cooking or don't want to cook, hostel இருக்கறவங்க இவங்கலாம் வந்து they want to know easy ways of eating healthy without much of cooking to be done. Okay, maybe அவங்களுக்கு ஹாஸ்டல் இல்ல மேன்ஷன்ல இருக்கவங்களுக்கு குக் பண்றது கூட ஃபெசிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல क्वेश्चन ரம்யா, really good question. So ஒரு பாக்கெட் பிரெட் வாங்கலாம், பீனட் பட்டர் தடவி சாப்பிடலாம், இல்லனா சீஸ் பிரெட் கிடைச்சதுன்னா அது ஓகே. பட் வெயிட் வாட்சர்ஸ் இல்ல வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மேபி ஒரு ஆம்லெட் அந்த மாதிரி, இன் கேஸ் தே ஹேவ் லைக் கொஞ்சமாவது ஃபெசிலிட்டி டு குக், இல்ல பாயில்ட் எக் வந்து ஸ்லைஸ் பண்ணி வெள்ளரிக்காய் ஸ்லைஸ், கியூக்கம்பர் ஸ்லைசஸ்ல வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அவல் இருக்கு இல்லையா, அவல் வந்து பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம். பிளெயின் அவல் அப்படியே பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம். சம்டைம்ஸ் ஹாஸ்டல்ல வந்து இந்த கெட்டில் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. So you can have like the electric kettle in case you have it in your room. The best will be to make a sattumavu kanji. So you get this ready made powder. Okay, so it's like really nice. So sattumavu kanji powder எடுத்து தண்ணில mix பண்ணிட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா in less than 10 minutes the kanji is ready. So that can be taken. இல்லனா வேர்க்கடலை, பச்சை தேங்காய், fruit. This itself, எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா மாஸ்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமா has not eaten cooked food. So his breakfast is 20 வருஷமாவா? Yeah. Okay. He looks as though he's like 50-55 ஆனா அவருக்கு வந்து ஒரு 75 years ஆகுது. So this is a great way of eating னு சொல்றீங்க, ஒன்னு cooked food இல்லாம சாப்பிடுறது. அந்த அளவுக்குலாம், meaning not for all. It's his own personal decision. Okay, being vegan, going on this kind of a raw food diet is one's own personal decision. I'm not advocating that, okay? You know, each one can have a health problem. So in the session பார்த்துட்டு யாராவது நாளையில இருந்து இது பண்ணக்கூடாது. So the easiest, simplest thing if you don't want to cook will be all of this, okay? சில பேருக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, கார்ன்ஃபிளேக்ஸ் and milk is also fine. இந்த அவல் is a very good option. அவல் வந்து நனைச்சிட்டு தேங்காய் பூ and then வெல்லம் போட்டு அப்படியே சாப்பிடலாம். So there's no cooking involved. இதெல்லாம் வந்து வெயிட் போடாது இல்ல, நீங்க சொல்ற விஷயம்லாம் இட்ஸ் a healthy option plus quantity எவ்வளவு சாப்பிடுறாங்கன்றது எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னா நான் சமைக்கவும் மாட்டேன், எனக்கு சீப்பாவும் கிடைக்கணும், ஆனா நான் வெயிட் போட கூடாது. How is that possible? அப்ப போய் சாப்பிடாதீங்க, காத்து மாசம் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்கலாம் போல இருக்கு. இல்லப்பா, ஹெல்த்தியா வேணும்னா ஒரு புல்சை பண்ணலாம். ஈஸி, ஒரு முட்டை எடுத்தோமா உடைச்சோமா புல்சை. Okay, I think that's perfectly fine. And then have a cup of fruits. Simplest. ஒரு guava சாப்பிடுங்க, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிடுங்க, கொஞ்சம் தேங்காய் பீசஸ் சாப்பிடுங்க, have one egg, fried egg. So egg and the fruit is a good combination. இல்லன்னா முளைக்கட்டின பயிறு இருக்கும் இல்லையா, அதுல நிறைய வெங்காயம், தக்காளி and then மாங்காய், கொடமிளகாய் எல்லாம் போட்டுட்டு you can even make a salad.
நான் இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜ்ல ஐ ஹட் புட் ஒன் சாலட் ரெசிபி. ரொம்ப சிம்பிள். வேர்க்கடலை இதெல்லாம் தான். மூங் தால், கேப்சிகம், வெங்காயம், தக்காளி. So there's no cooking involved. You can just do this. Yeah, and அதே மாதிரி இப்போ ஒரு குக்கர் இருக்குன்னா, ரூம்ல குக்கர் இருக்குன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் ரைஸ், நிறைய காய்கறி. சோ ஒரு ஹாஃப் கப் ரைஸ்னா அதுல வந்து ஒரு 3 cups வெஜிடபிள்ஸ் போட்டு அதுலயே கீரை அது இதெல்லாம் போட்டு நல்ல ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஈவன் தட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன், யூனோ. சோ ஐ திங்க் தட் இஸ் another thing. ஒன் ஷாட்ல குக் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சது. You're done. That's it. நைட் கிரேவிங்ஸ் வந்து என்ன, how do you handle this? Because தூங்குற டைம் வந்து இப்போ ரொம்ப டிஃபர் ஆயிட்டு இருக்கு. Everybody wants to chill in the night and then go to sleep midnight அதுக்கு அப்புறம் or early morning. So அதனால கண்ட நேரத்துல பசிக்குதுங்கும் போது என்ன சாப்பிடலாம்? ஆக்சுவலா மரியாதை 10 மணிக்குள்ள போய் தூங்கணும். No. இல்ல, see the problem is no, night வந்து டைம்க்கு தூங்காம ஹார்மோன்ஸ் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிரும். And because of the hormone disturbance you'll have sugar craving. நம்ம இதுக்கும் அதுக்கும் வந்து முடிச்சு போட மாட்டோம். That's the problem. Sugar craving நிறைய வரும், but we don't even know the connection is because of you're not sleeping on time. Yeah. You need to be in alignment with the circadian rhythm. So nature in a sunrise sunset அதோட நம்ம aligned இருந்தோம்னா you won't have any of this problem. They must be sitting and watching your movies, Ramya. Exactly. Oh, Hotstar. And yeah, they must be watching, right? Amazon. I'm sure there are fans who love to watch. No, there are all these regional channels where நானே நோட்டீஸ் பண்றேன், இந்த டெம்டிங்கான சூப்பரான படங்கள்லாம் வந்து என்ன நேத்தி கூட என்னமோ பார்த்தேனே, சூப்பர் ஹிட் வெள்ளி, காமெடி புதன் அப்படிலாம் சொல்லி வந்து நைட் 10 மணிக்கு போடுறாங்க. பகல்ல எல்லாம் வந்து சுமார் படம், சூப்பர் படம்லாம் வந்து மிட் நைட்ல நைட்ல இருக்கு. அதனால அதை பார்க்கணும்ன்ற ஒரு துடிப்புலயே வந்து we sort of like maybe there are people who are pushing their sleep, compromising on their sleep, waking up late. Every day is a Sunday after all right now. So yeah, then we have a lot of unstructured time, which is not good. Yeah, and if we can discipline, see, நம்ம வருஷக்கணக்கா வந்து we would have thought, okay, டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், whatever. This is the time to reset all those goals, you know. So yeah, this is the best time to do it. So if you can go to bed at 10, great. But okay, எனக்கு கண்டிப்பா 11 ஆயிடும். There's some work, இல்ல overseas IT professional அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னா you can make மசாலா பொரி. Okay, that's one thing. இல்லன்னா oats கஞ்சி மாதிரி பண்ணிட்டு அதுல கொஞ்சம் salt and pepper and then boiled vegetables mix பண்ணிட்டு கூட you can have like a oats either. The karam version or the salty savory version of oats. You can add lot of vegetables and then have. Ilana, you can always have like, you know, probably a vaazhapazham, because that's also a good way because you won't get constipated. That's one thing that you can have. Or malavaazhapazham, illana or chinna sized yellow banana, because apne pasi adangirum. Or bakery product biscuit ella saapradhukku badala this is much better. Absolutely. Okay, pottukadla one handful, tenga pieces, that is also good. Or maybe just one slice of bread with like a peanut butter, because then that's it. It just kills your hunger. You feel very satiated because of peanut butter. So you could try that. Or a glass of milk is also fine. For the ones who like to drink milk, then maybe a glass of milk. Yeah. Okay, what about the first thing? What would you suggest? காலைல எழுந்த உடனே ஒரு மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னா what would you suggest? இந்த டீ காஃபி குடிக்கிறதுங்கிறது நார்மல், பட் these days people are getting that awareness. டீ காஃபி குடிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி. So what is the thing which you would suggest? Okay, see what you do, no? Apple cider vinegar. I've seen that video, so that works very well for you. You can take that. Okay. Illana lemon juice, honey, a little bit of turmeric and cinnamon powder. Okay. That is also fine. Ana sila perku idume suit agarudilla. So the best will be jeeraga thanni if you want, or just plain water. Drink half a liter plain water. Just drink 2 glasses of water, and then it's a good way to start. And then badam veetla irundaduna adha oora vechittu நைட்டே ஊற வச்சுட்டு காலையில பாதாம் ஊற வைக்க மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டேக் 5 பாதாம் அண்ட் ஹேவ் தட். ஏன்னா எம்டி ஸ்டமக்ல வந்து யூ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஆசிடிக். அந்த டீ காஃபி எல்லாம் வெறும் வயிற்றுல போக கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 minutes கழிச்சு they can actually have their regular tea or coffee if they want. I think still fine. சில பேர் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில வாக்கிங் இல்லைன்னா ஜாக் சைக்கிளிங்க்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஈவன் ஜஸ்ட் ஈட்டிங் 1 வாழைப்பழம் இட்ஸ் ஃபைன். People are so scared to eat bananas.
Yeah. I know, but bananas are extremely good. So much of potassium in it. Now pre-workout Exactly. banana எடுத்துட்டு தான் வந்து you have suggested me several times kanji எடுத்துக்கோங்க இல்ல banana சாப்பிடுங்க அப்படினு சொல்லி. So about 1 hour before I have a banana and it's helped me. During the workout I get a lot of energy when I have a banana and then do my workout. Same morning drink மாதிரியே வந்து night தூங்குறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா? There are a lot of people who are suffering from anxiety, depression, there is a lot of sleep problems also. So என்ன சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு போலாம் நைட் நல்ல தூக்கம் வரதுக்கு? Okay, so the best is chamomile tea nu irukku. CHAMOMILE. Chamomile tea. You will find this in all the supermarkets and everything. That is one. A glass of milk. Okay, ஏன்னா அதுல வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. That will really make you calm and you will sleep very well. That's another thing. And dinner, தயவு செஞ்சு டின்னர்ல கொஞ்சமாவது ரைஸ் இல்லைன்னா என்ன நிறைய பேர் டயட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு they just literally have bowls and bowls of soup இல்லைன்னா வெறும் fruits or salads and then ராத்திரி 10 மணிக்கு போய் கிச்சன்ல ஊத்திட்டு இருப்பாங்க பசி கொடுத்தாங்க. So they'll be like எலி மாதிரி போய் கிச்சனுக்குள்ள எல்லாம் நோண்டி நோண்டி என்னென்ன இருக்கோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதெல்லாம். So why don't you have that idli dosa, eat a proper dinner, because then correctana and the slow digesting carbohydrates, when it is consumed you will sleep very well like a baby. You will sleep. So that's very important. Okay, and not to have coffee at night or in the evening. Late evening coffee வேண்டாம் தூக்கம் வராது. Okay. குவாரண்டைனுக்கு ஒரு சாம்பிள் டயட் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றீங்க? From morning to night for people who are not active. Basically none of us are active now. We are all sedentary. So ஒரு ஹெல்த்தியான டயட் from morning to night. இந்த டயட்ல until the lockdown is over. What can we have? Okay, veg or non-veg? ரெண்டுமே கொடுங்க. ரெண்டு ஆப்ஷனும். Okay. So காலையில எழுந்த உடனே you can have like 5 பாதாம் இல்லனா just drink 2 glasses of water இல்லனா ஒரு வாழைப்பழம், a small வாழைப்பழம். Okay, இல்லனா just lemon juice with honey and just a little bit of cinnamon powder. அது breakfast வந்து அடுத்த 1 to 2 hours குள்ள முடிச்சிடுறது better. Fix the time, otherwise it will just spill over. You will skip breakfast and lunch நிறைய சாப்பிடுவோம். So adu வேண்டாம். So make sure that you have breakfast. You can probably have a satmavu kanji or else just a little bit of aval. Illa if you're on a weight loss plan, make sure that you have eggs. Okay. Illa veetla adamavu illa pesarattu maavu irundaduna adu. Illa best is your satmavu kanji. Done. In between drink a lot of buttermilk or lemon juice or nellika juice. Okay, இல்லனா புதினா கொத்தமல்லி நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் அடிச்சு அதையும் குடிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப நல்லது. The green juice is really good and the pudina kothimali is easily available. So mix everything and have the green juice in between. Illana more kudinga. Drink around 2 or a half liter more kudichirunga lunch ku munnadi. Lunch vanda try to eat between 11:30 to 1. Fix a time to finish it off because your digestive fire is at its peak. So lunch ku vanda enna pannalam? Ellarkum veetu vela nariya irukku plus namakku office work and everything is there. So what you can do is a 1-pot meal. Little bit of rice, lots of vegetables, and in the time la Ramzan ku curry kanji பண்ணுவாங்க. That's actually a fantastic recipe where there is dal, there is non-veg, rice, everything in one shot you can cook. So it can be like a porridge or like a pulav or a biryani or a bisibele bath madri illa sambar sadam madri ekkachakka kaigari irukkanum. Okay, so finish it off and have it with a tayir pachadi. In case you want to lose weight, have kurd and 1 cup salad or raita and 1 cup poriyal and drink buttermilk and a glass of rasam. You will feel full. Done. Okay. Or else you can have sundal and fruits also. Okay. Evening tea or coffee anywhere between 2 to 4 o'clock. Okay. And then dinner anywhere between 6 to 8. Okay. So dinner ku dayavu senju make sure that you include either a dosa or a idli or a idiyappam or a uttappam or appam or even like a semia upma or something, because if you don't eat carbs after 10 o'clock you will feel extremely hungry. Right. But eat your dinner before 8 o'clock. So adai, pesret or any of the South Indian dinner with sambar. Sambar should have lots of vegetables. So ஒரு நாளைக்கு 1/2 kilo காய்கறி should go inside. Superb. Thanks, Shiny. எனக்கு தெரியும் வந்து we have to meet you, fix an appointment, and then do a lot of one-on-one session for you to actually give a workout and a diet recipe like this completely from morning to night. But it's so damn sweet of you. நீங்க வந்து ஒரு live videoல complimentary-ஆ free-ஆ when you're actually putting out this information and
not charging or expecting anything out of it, but just giving your knowledge, spreading your knowledge, it means the world. Thank you so much. So many people are listening to this. Most welcome. Most a lot welcome. of people are எனக்கே நீங்க நிறைய இப்ப டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்றதுக்கு. Thanks for that. I also have this person who asked me this question. கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கிற மாதிரி இப்ப நாங்க போய் groceries வாங்குறோம், வாங்கின grocery வந்து என்னதான் வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணாலும் அதுல இருந்து வைரஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு பயம் இருக்கு. So there has been some sort of information, lemon water diluted vinegarல வந்து வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வந்து அலம்பணும், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும், அதை யூஸ் பண்ணணும் or சாப்பிடணும். Is that true or what would you say about that? Okay, so you can use either vinegar, okay, or else soda. That's what நான் வீட்ல அதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன்னா then yeah ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து எல்லா வெஜிடபிள்ஸையும் அதுல போட்டுட்டு சோடா மிக்ஸ் பண்ணிட்டு I add some salt also and then some turmeric powder. Mix up everything and then அதை வந்து வெயில்லையும் கொஞ்ச நேரம் I just let it air dry. Okay, I let it air dry it and any packets இப்போ ஏதாவது இப்போ அரிசி பருப்பு ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா I wash that also and then I end up taking bath twice. What did you say? I said I end up taking bath twice. Oh my god. Yeah, even I. But that is because taking bath is okay. Summer, we feel sweaty. No, because you've gone to the market. You've gone to the market. You go to the market. After that, you again take bath? Yes, I do. You're guilty. Yeah. Ella packettume vandu I've been cleaning it up. Even I just got some pumpkin seeds, chia seeds and all that. So cleaned up everything. I added a little bit of hand wash and cleaned that entire cover. You might think I'm paranoid, but it's better to be safe than sorry. Is that necessary? Do it. Okay, bread என்ன பண்ணுவீங்க? What if you buy bread? What if you buy a loaf of bread? Okay, bread is it? Okay. See, the thing will be, you can just add a little bit of soap or else maybe a little sanitizer and just do it. Or else use a glove or something. Even that can be done. Okay. I hand wash twice before touching anything. That's what I've been doing. But on the cleaning the vegetables, the rest will be vinegar or else நம்ம cooking soda add பண்ணிட்டு அதுல wash பண்ணி எடுக்கலாம். Vinegar, cooking soda, salt, மஞ்சள் பொடி. Play around with that. Okay, perfect. Now I know the list of questions which was inbox to me அத நான் கேட்டு முடிச்சிட்டேன். But இப்போ வந்து லைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா please we will take those questions in. So I request all you guys on the live, any health related question, diet பத்தி, nutrition பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத நீங்க இப்ப கேட்கலாம். We'll definitely answer your questions. So can we have these questions coming in now? நடுவுல த்ரிஷா வந்தாங்க. Is Trisha still around? She said hi to me. Yeah, I'm sure she wanted to know from you a lot of things. அதனால தான் வந்திருப்பாங்க. Oh, okay. Hi, Trisha. I don't know if you're still around. Hi. She's still here, but it's been a long time. Yeah, I just met her once. Yeah, I know. I'm sure, thanks to you. She could have had one question in. That's why she would have come. I know what happened. Okay, any questions, guys? Any doubts you'd like to know? Nutrition sambandhama. Healthy hair, glowing skin. Sangeeta Peter wants to know. Please. Ramya, you have glowing skin. I think you should talk about it. We have done a YouTube video on that. No, you have to tell a proper diet for us. For glowing skin, for healthy hair. What do we do? Okay. Sangeeta, hi. Good to see you here. Main thing is water. Okay, drink 3 liters of water. Very crucial. And next thing will be to have half a kg of vegetables. So split it. Breakfast, lunch and dinner ke vegetables include pannunga, different colored vegetables. Fruits வந்து 3 to 5. At least eat 2 per day. எனக்கு இந்த டைம்ல fruits எல்லாம் கிடைக்கலன்னா at least have 2 a day. And then avoid any vanaspati or hydrogenated fat, maida products, sugars, excess salt. Okay, so the vadam, vattal, urga, dry fish, avoid anything which has too much of salt because it causes a lot of puffiness, facial puffiness and all of that. So that's not good at all. Keera eduthukalam, nellika eduthukalam. Protein is very good. Non-veg saapradravanga mutton soup kudikalam weekly once or twice. It's excellent. It will really give or vitamin tablet theyappadadhu. This is like really good. And eggs. Mutta manjakaroda sapta, it's very good for hair growth. Because it has biotin, lecithin, choline and all the good things. So முட்டையோட மஞ்சக்கரு தூக்கி போடாதீங்க, தயவு செஞ்சு அந்த முட்டையை எடுத்துக்கோங்க. So I think these are the
major takeaways, and buttermilk and nellika and the cucumber green juice that I mentioned. Okay, super. One more person wants to know this. A lot of people are endorsing in the Samayathala because we are having very less activity happening about water diet. ஒரு நாள் முழுக்க வெறும் தண்ணி குடிக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒரு fasting. Do you endorse it? What are your thoughts on it? Once in a week அந்த மாதிரி பண்ணலாமா? Okay, so it depends on what's the person's age, whether they have diabetes or BP. Already they're going through low BP. So, either medical condition they have to check with their doctor. This water fasting is not for all. அப்புறம் மயக்கடிச்சு எங்கேயாவது விழுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல you don't want to catch any infection. Yeah. Don't try anything. If it is a very healthy person, so you'll have to ease into an entire day, 24-day fasting. Okay. You slowly have to ease into it. So first will be to go on an intermittent fasting, have 2 meals a day, and then slowly reach 1 meal a day, and then gradually step up liquids, and then try that. So take time to ease into it. Don't 3 meals la அப்படியே குதிச்சு liquids க்கு போனா பிரச்சனை தான். Yeah. You need to ease into it. Yeah. Okay. A lot of people are asking about intermittent fasting. Is it good? Is it bad? Can we do it? Is it good for weight loss? Are we going to get quick results? What do you want to say? Okay, so intermittent fasting la a lot of people think அந்த 2 meals ல என்ன வேணா சாப்பிடலாம், அந்த 8 hours குள்ள நம்ம என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், மேஜிக் தான் நடக்க போகுது அப்படின்னு. No, because இன்னைக்கு காலைல கூட someone asked me this question. Somebody called up and said intermittent fasting பண்றேன், நான் என்ன வேணா சாப்பிட்டுமான்னு. Then I said no, not at all. The basic guidelines are the same. Okay, so you have to eat that, half a kg vegetables, you have to eat fruits, and you have to avoid the fried foods, the sugars, and all that is out. But you eat within a stipulated time. You eat within a window period of 8 hours. That's the most important about intermittent fasting. So, நம்ம காலையில 10 மணிக்கு first meal சாப்பிடுறோம்னா, the last meal or the second meal is going to be around 6 o'clock. Okay. 6 o'clock சாப்பிட்டு கையை கழுவிடணும், which means 5:30, 5:45 we should have the second meal. சரி. So it is either at that, or else it can be 11 to 7, 12 to 8 p.m. or 1 o'clock in the afternoon to 9 p.m. Okay. Ease into it slowly, and your daily quota of பருப்பு, கீரை, காய்கறி, fruits, little bit of whole grains or brown rice, all this has to be there. You have to get all of this. இல்லைன்னா intermittent fasting முடிச்சு weight எல்லாம் குறைஞ்சிருக்கும், முடி கொட்டும், immunity full போயிரும், and during lockdown period I think your immunity is the most important thing. You don't want to mess up with anything. In pursuit of weight loss, you will lose all the muscle and the strength and everything. So you just have to do it right. சரி, இந்த குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் நிறைய பேர் கேக்குறாங்க. லைக் ஐ ஹவ் பீன் யூஸ்ட் டு இட். ஷுட் ஐ லைக் கிவ் இட் அப் ஃபார் லைஃப் டைம், ஆர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 வேளை குடிக்கிறது ஓகே தானா? அதே மாதிரி சுகர், காஃபி டீ சாப்பிடுறது வித் மில்க், சுகர் சாப்பிடுறது அப்படின்றதெல்லாம் வந்து திஸ் ஒன் அவேர்னஸ் கோயிங் அரவுண்ட் தட் சாப்பிடவே கூடாது, ஐயோ காஃபி டீ குடிக்கிறீங்களா ரொம்ப தப்பு, ஆல்கஹால் குடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து அதை ரியாக்ட் பண்றாங்க. இல்ல சுகர் சாப்பிடுறது ஐயோ சுகர்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்க அதுக்குள்ள கருப்பட்டி நல்லா போட்டுக்கோங்க, ஹனி போட்டுக்கோங்க, ஜாகரி போட்டுக்கோங்க. So what do you want to say, Shaini, for all these things? Okay, see, I believe in Pareto principle, which means 80% of the time you try to do things right. Okay, and 20% give yourself a little bit of room for deviation. Right. Okay, so it's okay to have a kesari or a chakra pongal or a vada. ஒரு நாள் கிழமை ஃபெஸ்டிவல்ஸ் அம்மா ஏதாவது பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாயசம் சாப்பிடு அப்படின்னு. Right? So you shouldn't be scared to eat that birthday cake. Okay. If you're going to a friend's house or you're having your birthday, it's okay to have that piece of thing. Okay, so let it not be black or white. But twice a day having tea, coffee is good or bad? That's fine. You can just have, but it depends on how big your coffee mug is. Okay, so that's, yeah, so 200 ml on the steel tumbler, that is fine. ஒரே ஒரு டீஸ்பூன் சக்கரை is fine. ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் சக்கரை, 2 கப், அதாவது 200 ml into 2, 400 ml coffee, but that's it. And coffee வந்து சில பேருக்கு தூக்கம் வராம பண்ணிடும். So it's better not to drink coffee 6 hours before sleep. So try to finish up coffee by 2 or 3 p.m. இல்லைன்னா அது பிளட்ல 6 ஹவர்ஸ்க்கு சுத்திட்டு இருக்கும், நைட்டு தூக்கம் வராது, அதுவும் ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ டோன்ட் ட்ரிங்க் காஃபி அட் 5 p.m., 6 p.m. லேட் ஆக ஆக நைட்டு தூக்கம் வராது சில பேருக்கு. Okay, so 2 cups of coffee is fine. ஒரு question, how many eggs are okay to have in a day? ஒரு நாளைக்கு maximum 2 இல்லையா? 2 for a healthy person. You can have whole eggs, 2 full eggs with the yellow is going to be perfect. Great.
ஆம்லெட் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், பாயில்ட் எக்கா சாப்பிடலாம், ஆம்லெட்டா சாப்பிடலாம், whatever you say. Yeah, அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஆம்லெட் சாப்பிட்டா கிரேட். எல்லா vitamins, minerals, and it's like a fantastic breakfast. That along with a fruit and a glass of buttermilk. Super. Thank you so much, Shaini. You've actually given a great insight on various things we touched upon, literally everything related to nutrition. Thanks for spending your time. And can we wrap off the whole thing with some end notes and health affirmations from you? What would you like to say in the end? Okay. Okay. Pleasure being here, Ramya. Really good. Lovely, intelligent questions. I think all the audience, whoever came today, asked some amazing questions. Okay. So health affirmations now, I would say, see, you are only this one person in this universe. Okay. There's nobody else like you. Number weekly, we'll have siblings, but you are different from your brother. I'm different from my brother, right? So you're very special. First, accept and love yourself. And you become a better version of yourself. Okay. So today, if you are, say, around 100 kgs and you want to lose weight, go ahead and do it over a period of time. You get better and better. Every 3 months, check with yourself how you were and become a better version of yourself. Do not compare yourself with anybody. Okay. Okay. And look at the mirror and tell yourself, I love myself, I accept myself, and bless the food that comes on your plate. Okay. So these affirmations about loving your body, because your self-image and the self-love is very important. This is what will take you forward to make healthy food choices. Yeah. Otherwise, you will get into this, rat race of wanting to look like this actress or this actor, and then you will never be satisfied with yourself. Absolutely. So Absolutely. celebrate yourself, and become the best possible version of yourself. Make use of this lockdown. Yeah. So tell yourself and set some nice goals. Yeah, realistic goals.